ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். வணக்கங்க ஐயா. தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயா இந்த குரூப்பும் திரு மணிகண்டராஜோட குரூப்பு, ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி திரு முத்துப்பாண்டி, இந்த 2 பேரும் இணைஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. இதுல 254வது நிகழ்ச்சிக்கு நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்க. ஞாபகம் வச்சு கூப்பிட்டதே பெரிய விஷயம். அதுக்காக முதல்ல என்ன பண்ணிடுவோம், ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுவோம். உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பா. அடுத்தால இதுல அறிமுக உரையாக சீதரா தேவி அம்மா வந்து பேசியிருக்கிறாங்க. 2ஆம் திருமணம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இதுல நிறைய உதாரண ஜாதகங்கள் காமிச்சாதான் உங்களுக்கு ஈஸியா புரியும் அப்படின்றதுக்காக நிறைய ஹின்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறேன். கட்டாயம் நீங்க நோட்டு பேனா கையில் வச்சுக்கணும், வேற வழியே கிடையாது. காரணம் என்னன்னா, ஒவ்வொரு டாபிக் பத்தி பேசும்போதும் அந்த ஜாதகத்துல அது இருக்குதா இல்லையா அப்படின்றத நீங்க என்ன பண்ணிட வேண்டியிருக்கும், மென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால நோட்டு பேனாவை எடுத்து வச்சுக்கிடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 15ல இருந்து ஒரு 20 ஜாதகங்கள் நான் உங்களுக்காக என்ன பண்ணிக்கிறேன், மென்ஷன் பண்றேன். சரிங்களா? அதுக்கு முக்கியமா என்ன பண்ணிக்கிறோம், ஒரு 5 ஜாதகத்தை வந்து ஃபுல்லா வெரிஃபை பண்ணிட்டு அடுத்த டேட்டு, இந்த பர்த், அந்த என்ன லக்னம், இதை மட்டும் மென்ஷன் பண்ணோம்னா நீங்க அதை என்ன பண்ணிக்கிடுங்க, அப்ளை பண்ணி பாருங்க. பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா வரும். இது முழுக்க அனுபவ கருத்துக்கள் மட்டும்தான் இங்க வருமே தவிர, எனக்கு அந்த மூல நூல்கள்ல அங்க இப்படி சொல்லல, இதை இங்க இப்படி சொல்லல, ஆனாலும் நீங்க சொல்றதெல்லாம் தப்பு, இந்த ஆர்குமெண்ட் என்கிட்ட வேண்டாம். காரணம் என்ன அப்படின்னாச்சுன்னா, திருமண பொறுத்தளவுல மேக்சிமம் வந்து என்னோட அனுபவ கருத்துக்கள் மட்டும்தான் உள்ள வருமே தவிர, மூல நூல் கருத்துக்கள் அப்படின்றது இடையில ஏதாவது 1-2 உள்ளுக்குள்ள என்றாகும், அவ்வளவுதான். நல்லா ஞாபகம் வச்சுக்கிடுங்க. முழுக்க அனுபவ கருத்துக்கள் மட்டும்தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால ஏத்துக்காதது அது உங்க சௌரியம். நான் அதெல்லாம் வேண்டான்னே சொல்ல மாட்டேன். இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தை அளித்த தர்மசாஸ்திரா ஜோதிட வித்யாலயாவுக்கும் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவிக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும். ரைட்டுங்களா? ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முதல்ல ராசி கட்டம் அப்படின்னு என்ன அப்படின்றது முதல்ல தெரியணும். உங்களை பத்தி சொல்லக்கூடியது முதல்ல 6 கட்டம் மட்டும்தான். உங்களை சார்ந்தவர்களை சொல்லக்கூடியது மிச்சம் 6 கட்டம். அப்போ உங்களை பத்தி தெரியணும் அப்படின்னு முதல் 6 கட்டத்திலே நைட்டுக்கு தெரிஞ்சு போகும். 1ஆம் பாவத்தில இருந்து 6ஆம் பாவம் வரைக்கும் அது உங்களை மட்டும்தான் பத்தி பேசும். 7ஆம் பாவத்திலிருந்து 12ஆம் பாவம் வரைக்கும் உங்களை சார்ந்தவர்களை அதை பேசும். ஒரு கணவன் அப்படின்னு அது மனைவி, அது அவங்களை சார்ந்தவர்கள் 7ஆம் இடம். லக்கணம் அப்படின்றது ஆணாக இருந்தால் 8ஆம் இடம் அவரோட ஆயுசு அப்படின்னு சொல்லும் போது இங்க மனைவிக்கு அது குடும்பம் ஆயிரும். அப்போ மனைவியோட குடும்பம் வந்து கணவனோட ஆயுள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கணும். 3ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவருக்கு முயற்சி வீரியஸ்தானம், ஆனா அவங்களுக்கு மனைவிக்கு வந்து அது பாக்கியமாகும். அதாவது 9ஆம் இடம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அது முயற்சி, இவருக்கு முயற்சி அவருக்கு முயற்சி இருந்து 9ஆம் இடம். 10 அப்படின்றது ஆணுக்கு வந்து அது தொழில் அப்படின்னாச்சுன்னா அம்மையாருக்கு வந்து அதுதான் சுகஸ்தானம். ஏன்னா தொழில் நல்லா பார்த்தாதான் இவரு என்ன பண்ணுவாரு, சுகமா இருப்பாரு. யாரு? கணவன் நல்ல தொழில் பார்த்தாருன்னா மனைவி சுகமா இருப்பாங்க அப்படின்றதுதான் கான்செப்ட். இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணி எடுங்கன்னா, முதல்ல 6 பாவங்கள் உங்களை பத்தி பேசும், அடுத்த 6 பாவங்கள் மனைவியை பத்தி பேசும். இதுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ல தான் 2ஆம் தாரம் அப்படின்ற ஒரு தன்மை தாரம். இந்த 2ஆம் தாரம் அப்படின்னு சொல்லக்கூடியது கணவன் மனைவி அப்படின்னாச்சுன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு சம சப்தமான ஒரு பாவங்கள், எப்போதுமே எதிரும் புதிரமா தான் இருக்கும். இந்த எதிர் துருவங்கள் தான் மேக்சிமம் ஒன்றை ஈர்க்கும். இது சயின்டிபிக் ரீதியா ப்ரூவ் ஆனது. ஏன்னா ஒரு பாசிட்டிவ் அப்படின்னு இருந்ததுன்னா ஒரு நெகட்டிவா தான் என்ன இருக்கும், இழுத்து ஓடும். ரெண்டுமே பாசிட்டிவா இருந்தது அப்படின்னா ஒன்று விளக்கும். இது புரோட்டான் நியூட்ரான் கதையில இருந்தே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்.
இந்த தன்மைகள் தான் என்னட்டுக்கு கணவன் மனைவி அப்படின்றது வந்து என்னட்டுக்கும் ஒன்று ஒன்று எதிர்க்கக்கூடிய ஒரு தன்மையில இருக்கும். ஆனா இது கரெக்டா இருந்தாதான் மின்சாரம்ன்றது சர்க்குலேஷன் சரியா வரும் அப்படின்றது தான் அர்த்தம். ரைட்டுங்களா? இது 7ஆம் பாவம். 2வது திருமணம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த 7ஆம் பாவம் அப்படின்றது என்ன ஆயிட்டு இருக்குது, கெட்டாச்சு அப்படின்னாச்சுன்னா, அதாவது கெடுதல் அப்படின்றது என்ன, 7ஆம் பாவ அதிபதி நீசமோ இல்ல அடினச்சனா வக்ரமோ இல்ல அடினச்சனா அஸ்தங்கமோ ஏதோ ஒரு விதத்துல ஒரு பலம் அளந்து போச்சு அப்படின்னாச்சுன்னா, மனைவி ஸ்தானம் பலமளந்து போகும்போது கணவனுக்கு குடும்பம் அப்படின்ற 2ஆம் ஸ்தானம் என்ன ஆயிட்டு இருக்கும், அவுட் ஆயிரும். அப்போ ஒரு குடும்பம் அப்படின்றத வந்து நம்ம எதெல்லாம் ஃபேஸ் பண்றோம் அப்படின்னாச்சுன்னா, 2ஆம் பாவமும் 7ஆம் பாவமும் இந்த ரெண்டும் நல்லா இருந்தது என்னச்சுன்னா சுகஸ்தானம் அப்படின்றது 4ஆம் பாவம் நல்லா இருக்கும். இந்த 2ஆம் பாவம் கெடுதல் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இங்க 4ஆம் பாவத்துக்கும் இங்க வேலை இருக்குது. ஏன்னா 4ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானமாக வருவதே இங்க குடும்பம் தான். 4ஆம் பாவத்துக்கு லாபஸ்தானமாக வருவது எது அப்படின்னாச்சுன்னா குடும்பம். சரி, இங்க குடும்பம் அப்படின்ற ஒரு தன்மையில வந்தாச்சு. 4ஆம் பாவம்ன்றது வந்து சுகஸ்தானம் அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு அப்படின்னாச்சுன்னா, அப்ப இங்க 10ஆம் பாவத்துக்கும் இங்க வேலை இருக்கும். என்ன வேலை இருக்கும்னாச்சுன்னா, ஒருத்தன் தொழிலை கவனிப்பவனாக இருந்தால் அவன் குடும்பத்தை கவனிக்க மாட்டான். ஒண்ணு 10ஆம் பாவம் நல்லா இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா சுகஸ்தானம் அவுட். சுகஸ்தானம் நல்லா இருந்தான்னா, அதாவது குடும்பத்தை நல்லாக கவனிப்பவனாக இருந்தால் தொழில வந்து என்ன பண்ணிடுறான், கொஞ்சம் ஓட்ட விட்டுருதான். இதுதான் 2க்கும் உண்டான வித்தியாசம். அப்போ சமசத்துவமான பாவங்கள் வந்து ஒண்ணு வளர்க்கும், இன்னொன்னு வீழ்க்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். அப்போ லக்கணமும் 7ஆம் இடமும் அப்படின்னாச்சுன்னா 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு சவுண்டா இருந்தாலே போதுமானது. 2 பேர்ல யாராவது ஒரு ஆளு நல்ல சவுண்டா இருந்தாலே போதும். 2 சவுண்டா இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அங்க கொஞ்சம் பிரச்சனைகள் ஆரம்பமாகுது அப்படின்றது அர்த்தமாயிடும். 2மே பலமா இருக்கு சார். அப்ப எதுலெல்லாம் பலமா இருக்குது அப்படின்னு மாதிரி கேட்டீங்க என்னச்சுன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள பொருளாதாரத்திலயும் நல்லா இருக்கிறாங்க, இதுலயும் நல்லா இருக்காங்க. ரொம்ப ரேர் கண்டிஷன்ஸ்ல அது வரும். ரொம்ப ரேரா தான் அது வந்து இருக்குது. அப்ப இங்க 2, 7 பாவங்கள் வந்து எப்பவுமே என்ன ஆயிட்டு இருக்கணும்னா, ஒரு குடும்பம் நல்லா இருக்கணும்னா இருக்கணும். நல்லா இருக்கணும். அவ்வளவுதான். இப்போ குடும்பம் என்பது நல்லா இருக்கணும்னா 2, 7 பாவங்கள் நல்லா இருக்கணும். இவங்க 2 பேரோட கூடக்கூடிய தன்மை வந்து இங்க 4ஆம் பாவத்துல வந்துரும். இந்த 4ஆம் பாவம் நல்லா இருந்தது அப்படின்னு சொன்னாலும் எந்த விதமான விரிசல்களும் இல்லை அப்படின்றது அர்த்தமாயிரும். ரைட்டுங்களா? இதுதான் இங்க இங்குள்ள சூட்சுமம். இதுல 2ஆம் பாவத்துக்கு என்ன சொல்லும் போது நேர பாக்கியஸ்தானம் அப்படின்றது 8ஆம் பாவமா வரும். ஆணுக்கு அது பாக்கியமானால் பெண்ணுக்கு அது ஆயுளை குறிக்க முடியாது. 2க்கு அதாவது குடும்பத்துக்கு ஆயுள் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கக்கூடியது இது. இந்த இடத்துல 9ஆம் பாவத்துக்கும் ஒரு முக்கியத்துவம் கட்டாயம் உண்டு. இந்த 9ஆம் பாவம் எதை குறிக்க அப்படின்னா பாக்கியஸ்தானம் அப்படின்ற மாதிரி குறிச்சாலும் பெண்ணுக்கு வந்து அது வந்து கரெக்டா என்ன 7ஆம் பாவத்துக்கு அது 3ஆம் பாவமா வந்து நிற்கும். 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம். பெண்ணோட முயற்சியில் வீரிய ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம் பூராமே என்ன ஆயிட்டுக்குன்னா 9 குறிக்கக்கூடியது. ஆணுக்கு அது பாக்கியமாகிறது. இந்த பாக்கியம் அப்படின்றதுல வந்து ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அதில் ஆட்சி பெற்ற கிரகங்களோ இல்ல அப்படின்னா ராகுகேதுவின் நட்சத்திரங்களோ அது இருந்தால் 9ஆம் பாவத்துல இருக்குது. அதுல போய் ஒரு கிரகம் நிக்குது, அதுவும் 7ஆம் இருக்குது போய் நிக்கிறாரு அப்படின்னாச்சுன்னா அது ஒரு மாறுபட்ட எண்ணங்களை தரக்கூடியது, ஒரு தன்மையை தந்துடும். ஒரு மாறுபட்ட எண்ணங்களை தரக்கூடிய தன்மை. கணவனோட எண்ணங்களை சொல்வது லக்கணம் அப்படின்ற மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த மாறுபட்ட எண்ணங்களை சொல்வது அப்படின்றது 9 அப்படின்னு மாதிரி இருக்கும். மாறுபட்ட எண்ணங்களை சொல்வது அப்படின்றது 9ஆம் மாதிரி இருக்கும். ஒரு மனிதனுக்கு எல்லாம் இருக்கும் சார். வீடு இருக்கும், வண்டி வாகனங்கள் இருக்கும், சொத்து சுகங்கள் இருக்கும். ஆனா அவனால அனுபவிக்க முடியுமா அப்படின்னு அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தரும். எதுல? 9ஆம் பாவம்ன்றது. அந்த பாக்கியஸ்தானம் என்பது இதைதான் குறிக்கும். பாக்கியஸ்தானம் என்பது இதைதான் குறிக்கும். இதுதான் என்ன இருக்குது அப்படின்னாச்சுன்னா சக்கரத்தி சண்டைக்கு மாறும். ஏன்னா 7ஆம் பாவத்துக்கு 3ஆம் பாவம் என்பது சகோதரி ஸ்தானமாகவும் மாறும். சக்களத்தி அப்படின்ற ஒரு தன்மை வந்து இந்த இடத்துல 9ஆம் பாவத்துக்கு வந்து நிற்கும். ஒரு பெண்ணுக்கு சகோதரி அப்படின்றது கொழுந்தியா அப்படின்ற மாதிரி நம்ம இங்க எடுத்துக்கிடுவோம். இந்த கொழுந்தியா அப்படின்றது 2வது மனைவி குறிக்கக்கூடிய ஒரு தன்மையிலேயே வரும். ஏன்னா கொச்சையான பழமொழி தான். இந்த கொச்சையான பழமொழியில் என்ன, தம்பி பொண்டாட்டி தாம் பொண்டாட்டி இன்னும்
அண்ணன் பொண்டாட்டி அரை பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் வரும். இதுக்கு அர்த்தங்கள் வேற. இதுக்கோட அர்த்தங்கள் வந்து தம்பி பொண்டாட்டி வந்து என்ன வேணாலும் உரிமையோட அந்த காரியத்தை செய்ய சொல்லலாம், தன்னுடைய மனைவியை அதிகாரம் பண்ற மாதிரி. ஆனா அண்ணன் பொண்டாட்டிட்டு அந்த மாதிரி அதிகாரம் எல்லாம் பண்ண முடியாது. அதனால அம்மா ஸ்தானத்துல அந்நியார் இருப்பாங்க அப்படின்றதுனால அது வந்து என்னச்சுக்கும் ஒரு ஆஃப் வேலாம் வேணா அவங்கள பயன்படுத்திக்கலாம். இதுதான் தன்மை. இதை வந்து அப்படியே என்ன பண்ணிடுறாங்க, இங்க 9ஆம் பாவத்துக்காக இங்க சுட்டி காட்டக்கூடிய ஒரு தன்மைக்கு தான் இதை சொல்றோம். இதை வேற எதுவும் சொல்லல, தப்பெல்லாம் நினைச்சுக்காதீங்க, சரிங்களா? இந்த 9ஆம் பாவம் அப்படின்றது 2வது மனைவி குறிக்கக்கூடிய ஒரு பாவமா வரும். ஆனா மனைவிக்கு தங்கை அப்படின்றது. அப்போ மனைவிக்கு அக்கா அப்படின்ற மாதிரி சொல்றதா இருந்தா எதை சொல்லலாம்னா 5ஆம் பாவத்தை சொல்லிடலாம். மனைவிக்கு அக்கா அப்படின்ற மாதிரி சொல்றதா இருந்தா அது 5ஆம் பாவத்துக்கு வந்துடும். இங்க குழந்தை அப்படின்றது வந்து 9ஆம் பாவத்துக்கு வந்துடும். இதுதான் இங்க இருக்கக்கூடிய ஒரு அம்சம். 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் 7ஆம் அதிபதி 5ல் இருந்தால் கணவனை காதலிப்பார்கள் அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்திருப்போம். மூல நூல்கள்ல இதுதான் சொல்லுது. இல்ல, இங்க வந்து அது பிரச்சனையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிறோம். சார் மூல நூல்கள்ல சொன்னது அது அப்படி இங்க அப்ளை ஆகுதுல்ல சார்? இல்ல, மனைவியை காதலிப்பது அப்படின்றது ஒரு பக்கத்துல இருந்தாலும் 7ஆம் இடத்திற்கு அது லாபஸ்தானமாக 5ஆம் இடம் வர்றதுனால அவங்க மூத்ததுல ஏற்கனவே ஒரு ஆளை காதலிச்சிருப்போம். காதலிச்சதுனால வந்த விளைவுகளை வந்து கைவிட்டுட்டு அதுக்கடத்துல இங்க வந்திருப்போம் அப்படின்றதுதான் அர்த்தம். 7ஆம் பாவத்துக்கு 11ஆக வருவது 5. அப்ப அங்க லவ் ஃபெயிலியர் கேஸாவும் இருக்கும் அப்படின்றதுதான் இந்த இடத்துல மைண்டா ஒரு நோட் பண்ணிக்கிடுது. 7ஆம் பாவமும் 5ஆம் பாவமும் 7ஆம் பாவாதிபதி அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இந்த 7ஆம் இடம் கலத்தரத்தை சொல்லக்கூடியது அப்படின்னாச்சுன்னா 2வது திருமணத்தை 9ம், அதுக்கு அடுத்த ஒரு குளத்தை வருது என்னச்சுன்னா அது 11ஆயும் சொல்லும். அப்போ 3வது திருமணம் அப்படின்றது ஒரு 11 அப்படின்ற மாதிரி இன்னைக்கு எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. இப்ப 2ஆம் திருமணம் அப்படின்றது யாருக்கு அப்படின்றது மட்டும் ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னுச்சுன்னா இதுக்கு நிறைய ரூல் எல்லாம் நிறைய இருக்குது. முதல்ல மூல நூல்கள் சொன்ன கருத்துக்களை வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், லைட்டா மைல்டு ஒரு கோடு போட்டு அதுக்கடுத்தால நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வரும், சரிங்களா? எப்போதுமே 3ஆம் பாவம் அப்படின்ற ஒரு தன்மையில 3ஆம் பாவம் அப்படின்ற மாதிரி ஒரு தன்மையில வரும்போது அதுல கட்டாயம் என்ன வச்சுக்கணும், 7ஆம் பாவத்துக்கு 9ஆம் பாவத்துக்கு ஒரு ஒரு கனெக்ஷன் இருக்கும். ஏன்னா 3ல் இருக்கக்கூடிய கிரகங்கள் அத்தனையும் என்ன ஆயிட்டுக்கும் 9 பார்க்கும். அப்போ 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிரகம் கரெக்டா 9ஆம் பாவத்துக்கு தொடர்பு வருது அப்படின்னுச்சுனாலே அங்க வேற ஏதோ ஒரு லிங்க் வரப்போகுது அப்படின்றது அது அர்த்தமாயிரும். ஏன்னா இவன் அதை பாக்கியமா நினைக்கிறான் அப்படின்றதுதான் அர்த்தம். இது எந்த லவ்வுக்குனாலும் எடுத்துக்கிடுங்க, கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லா காதலுக்கும் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், நீங்க எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. இது முதல் உள்ள ஒரு. 2வது 2-7 அதிபதிகள் பலம் குறைந்து 2-7 அதிபதிகள் பலம் குறைந்து அல்லது 2 பேருமே பலம் குறைஞ்சிட்டாங்க. 2ஆம் இடமும் கெட்டு போச்சு, இல்லைன்னா 7ஆம் இடம் கெட்டு போச்சு, இல்லைன்னா 2-7மே கெட்டு போச்சு அப்படின்னுச்சுன்னா அது 2ஆம் தர திருமணத்துக்கு போயிடும். 4ஆம் இடம் சம்பந்தம் இல்லாம 2ஆம் திருமணம் அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன், 4ஆம் இடத்துக்கு லாபஸ்தானமாக வருவது 2ஆம் இடம் அப்படின்றதுனால அதை சொல்லுவோம். 7 குடைவர் பலம் குறைஞ்சு 9 குடைவர் பலமாக இருக்கும்போது 7 குடைவர் பலம் குறைஞ்சு 9 குடைவர் பலமாக இருக்கும்போது அதுவும் 2ஆம் திருமணத்துக்கு உள்ளுக்குள்ள நோக்கி போயிட்டே இருக்கும். சரி, 7ஆம் இடமும் 9ஆம் இடமுமே கெட்டு போச்சு சார், 11ஆம் இடம் வளர்த்துருச்சு அப்படின்னாச்சுன்னா 2 தாரமும் தங்காது, 3வது தாரத்துக்கு ஒண்ணு அடிப்படும் அப்படின்ற மாதிரி அதுல நீங்க எடுத்துக்கிடணும். இது 3வது ரூல். 4வது ரூல் அனுபவத்துல வந்த ரூலு, அதை நீங்க எப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னு பாருங்க. 7ஆம் அதிபதி சரராசியில் இருந்தால் 7ஆம் அதிபதி சரராசியில் இருந்தால் இந்த சரராசி அதிபரும் களத்திரக்காரகனும் இணைந்தால் இந்த 2 ரூலை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். 7ஆம் அதிபதி சரராசியில் இருந்தாலும் அந்த சரராசி அதிபரும் களத்திராதிபனும்
சுக்கிரன் இணைந்தாலும் அதுவும் 2 தரத்துக்கு போயிடும். பொதுவான ஒரு கான்செப்ட் என்னன்னா, 7ஆம் அதிபதி சரத்துல இருந்தாலே என்ன ஆயிட்டுருக்கும் அப்படின்னாச்சுன்னா 2ஆம் திருமணத்துக்கு போயிருது. ஆனா 2ஆம் திருமணத்துக்கு போகணும் அப்படின்னுச்சுன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகும். இந்த ஃபெயிலியருக்கு ரீசன் என்ன அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, 7ஆம் அதிபதி 2 பேருக்குமே சர ராசியில இருந்ததுன்னா 2மே பிச்சுட்டு போயிரும் அப்படின்றத அர்த்தம். திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த விதியை வந்து கட்டாயம் நீங்க எல்லாரும் என்ன பண்ணிடுங்க, ஞாபகத்துல வச்சு பாருங்க. 7ஆம் அதிபதி சர ராசியில் ஒரு பெண்ணுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, அங்க ஆப்போசிட்ல வந்து என்ன பண்ணிக்கணும், 7ஆம் அதிபதி சரத்துல இருக்கிற மாதிரி நீங்க இணைக்காதீங்க. அந்த மாதிரி இணைச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா 2மே நைட்டுக்கு பிச்சுட்டு போறதுக்கு ரெடியா இருக்குது அப்படின்றது அர்த்தமாயிரும். இதுக்கு உதாரண ஜாதகங்கள் நான் தரேன். ரைட்டுங்களா? சரி சார், 7ஆம் அதிபதி சர ராசியில இருந்தால் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. சர ராசிக்கு என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா, இந்த சர ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி இணைவு இருக்கக்கூடாது. எந்த சர ராசியா இருந்தாலும் சரி, ரிஷப லக்னம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கு 6ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். களத்திரக்காரகனும் சுக்கிரனும் அந்த இடத்துல சேர்ந்திருந்தாங்க அப்படின்னா ரிஷபத்துக்கு அது அவுட்டு. சிம்மத்துக்கு பாத்தீங்க அப்படின்னு 6ஆம் வீட்டு அதிபன் அப்படின்னு சொல்லக்கூடியது யாரு? என்ன? சனி. 7ஆம் வீட்டு அதிபன் சனி. 2 பேரும் ஒரே ஆளு அப்படின்னாலும் இங்க சுக்கிரனும் சனியும் இணையக்கூடாது. விருச்சக லக்கணத்துக்கு 6ஆம் வீட்டு அதிபன்னா செவ்வாய். செவ்வாயும் சுக்கிரனும் என்ன பண்ணக்கூடாது? இங்க யாரு? இங்க இணையக்கூடாது விருச்சிகத்துக்கு. அடுத்தல நேர கும்பத்துக்கு வந்தீங்க அப்படின்னு கும்ப ராசியில வந்து 6க்குரியவன் அப்படின்னு சொல்லும் போது சந்திரன், 7க்குரியவன் அப்படின்றது சூரியன். சந்திரன் சூரியன் இணைவுகள் வந்து என்ன இருக்காது, இதுக்கு ஆகாது. இப்ப சந்திரன் சுக்கிரன் இணைவு இருக்கலாமான்னா கும்ப லக்கணத்துக்கு மட்டும் வேண்டாம் அப்படின்ற மாதிரியே நீங்க சொல்லிடலாம், தப்பு கிடையாது. இந்த சர ராசிகளுக்கு இது ஒரு தன்மை உண்டு. உபய ராசிகளை பொறுத்த அளவுல எப்போதுமே 7க்கு 7 பாதகம் தான். 7க்கு 7 பாதகம் தான். இந்த 7க்கு 7 பாதகம் அப்படிங்கும்போது 7ஆம் வீட்டு அதிபன் அப்படின்றது சுக்கிரன் கூட இணையவே கூடாது. ஆண்களுக்காக இருந்தால், பெண்களுக்காக இருந்தால் செவ்வாய் கூட இணையவே கூடாது. 2 உபயலக்கணங்களையும் இணைக்க கூடாது. இது ஒரு பிளஸ் பாயிண்டாவே எடுத்துடுங்க. 2 உபயலக்கணங்களை இணைக்கும் போது 7ஆம் இடம் என்பது பாதகத்தை தரக்கூடிய ஒரு இடமாகும். அவங்க எங்கன வேணாலும் போய் உட்காரட்டும். இந்த ஆண்களுக்காக இருந்தால் அந்த அந்த குருவும் சுக்கிரனும் அப்படின்ற ஒரு தன்மை வந்துடும். இங்க குருவும் செவ்வாயும் அப்படின்ற மாதிரி வரும். இந்த குருவும் செவ்வாயும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்திருக்கிறாங்க. இல்லைன்னா எப்ப என்ன இருக்கு, குருவின் பார்வையில் உபயலக்கணங்களுக்கு குருவோட தன்மை. இங்க தனுசு மீனமாக இருந்தது என்னச்சுன்னா புதனோட தன்மை. புதனோட தன்மையில என்ன பண்ணக்கூடாது, 2 பேரும் சுக்கிரனும் புதனும் இணையக்கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்து. தனுசுக்கு வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா புதனும் சுக்கிரனும் இணையக்கூடாது. மீனத்துக்கு இதே மாதிரி புதனும் சுக்கிரனும் இணையக்கூடாது. இதே பெண்களின் ஜாதகமா இருந்தால் புதனும் செவ்வாயும் இணையக்கூடாது. இந்த மாதிரி நீ கான்செப்ட்ல எடுத்துக்கிடுங்க. இந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே மேக்சிமம் வந்து என்ன இருக்காது, பிரிவினை என்பதை நோக்கி போகாது. இது ஒரு கான்செப்டா வச்சுக்கிடுங்க. எந்த ஒரு அதிபதிக்கா இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதிபதிக்கும் தான் என்ற வீட்டுக்கு 9 குடையவர் பலம் பெற்றால், எந்த ஒரு அதிபதிக்கும் தான் என்ற வீட்டுக்கு 9 குடையவர் பலம் பெற்றால் அந்த வீட்டோட பலன் கட்டாயம் கிடைச்சிடும். அந்த வீட்டோட பலன் கட்டாயம் கிடைக்கும். சார் இப்ப 2ஆம் இடம், இந்த 2ஆம் இடம் அப்படின்றது உதாரணத்துக்கு ஒரு மிதுன லக்கணம்னு எடுத்துக்கிடுவோமே. மிதுன லக்கணத்துக்கு 2ஆம் இடத்து அதிபதியான சந்திரன் 9ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு சார். 2ஆம் எந்த ஒரு அதிபதிக்கு தான் என்ற வீட்டிற்கு 9 அப்படின்னு சொல்லும் போது இங்க சந்திரனை வந்து என்ன பண்ணிடுங்க, மீனத்துக்கு 4 கொண்டு போங்க, தப்பு கிடையாது. 2ஆம் வீட்டுக்கு 9 பாக்கியத்துல போய் உட்காந்து 10ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்ப அங்க குடும்பம் 2 அப்படின்ற மாதிரி ஆயிடும். குடும்பம் 2 அப்படின்ற மாதிரி தன்மையில வந்துடும். இந்த மாதிரி ஒவ்வொரு லக்கணத்துக்கும் நீங்க போட்டு பாருங்க. தான் நின்ற வீட்டுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி என்ன பண்ணக்கூடாது, அதுல இருந்து நேரம் என்ன பண்ணிக்கிடக்கூடாது, பாக்கியத்துல போய் உட்கார்ந்துடக்கூடாது. அந்த பாக்கிய பலன் என்பது கட்டாயம் கிடைச்சிடும் அப்படின்ற மாதிரி அர்த்தமாயிரும். 7, 9, 11 இந்த 3 பாவாதிபதிகள் எங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்காங்களோ, 7, 9, 11 இந்த 3 பாவாதிபதிகள் எங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறாங்களோ, இல்லைன்னா 5, 7, 11 அதிபதிகள் எங்கெல்லாம் போய் சேர்ந்திருக்கிறாங்களோ, அவங்க மன வாழ்க்கை பூரா என்ன ஆயிட்டு இருக்காதுன்னா டேஷ் டேஷ்னா வந்துடும். 7, 9, 11 இல்லைன்னா 5, 7, 11
இந்த 2 கிரக சேர்க்கைகளையும் என்ன பண்ணி எடுங்க, நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அது மேக்சிமம் வந்து என்ன ஆயிட்டு அப்படின்னு இருதார யோகத்துக்கு உண்டான ஒரு வழியை வந்து அதை காமிக்கும். எந்த ஒரு ஆண் ஜாதகத்திலையும் சரி, எந்த ஒரு ஆண் ஜாதகத்திலையும் அனுபவ கருத்தாவே சொல்றேன், சூரியனும் சுக்கிரனும் எங்க நான் இணைஞ்சதோ, சூரியனும் சுக்கிரனும் எங்க இணைவு இருக்குதோ, அதுவும் சுக்கிரன் வந்து அஸ்தங்க லெவல்ல இருந்துட்டாப்ல அப்படின்னு அங்க மன வாழ்க்கை என்பது இனிக்கிறதே கிடையாது. அதிலும் குறிப்பாக சுக்கிரன் உச்சத்திலிருந்து சூரியன் அது கூட இருந்தாப்லன்னா, சூரியன் பங்குனி மாசத்துல பிறந்து சுக்கிரன் வந்து அதுல வந்து என்ன ஆயிட்டு இருக்காரு, அது கூட போய் உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு உங்களை நம்பி பொண்ணே கொடுக்காதீங்க, தப்பு கிடையாது. ஏன்னா சுக்கிரன் என்பது கலத்தரத்தை சொல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னாலும் கலத்தரத்தோட பேச்சுக்கு வந்து உங்க மதிப்பே இருக்க மாட்டாங்குது. சூரியன் சுக்கிரன் இணைவு என்பது இந்த இடத்துல பெரிய டிராபேக்கா தான் அமையுது. சூரியன் சுக்கிரன் இணைவு என்பது பெரிய டிராபேக்கா தான் அமையுது. இதை கொஞ்சம் அடிக்கோடு நோட் பண்ணிக்கிடுங்க. அவங்களோட மன வாழ்க்கை என்பது அவ்வளவு இன்பமாக இருப்பதே இல்லை. இதே மாதிரி சூரியன் 7ஆம் இட இணைவுகள், உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன், 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய், இந்த 2 பேரும் எங்க போய் இணைஞ்சாலும் சரி இங்க பாதிப்புகள் என்பது கட்டாயம் இருக்கும். மன வாழ்க்கை பாதிப்பு என்பது இருக்கும். சரி, இதே இது அப்படி மாத்தி பாருங்க சார். துலா லக்னம்னே எடுத்துக்கிடுவோமே அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, துலா லக்னத்துக்கு கரெக்டா 11ஆம் வீட்டு அதிபதியான, ஏன்னா பாதகாதிபதி எங்க சூரியன், 11ஆம் வீட்டு அதிபதியான சூரியனும் இங்க 7ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய், பிரச்சனை வந்துருச்சா? இந்த இணைவுகள் என்பது எல்லா பக்கமும் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு கரும்புள்ளிய வச்சுக்கிட்டே இருக்குது. இதை எல்லா ஜாதகத்திலும் என்ன பண்ணிக்கிட்டு நோட் பண்ணி பாருங்க. 6, 7 அதிபதிகள் இல்லைன்னா 7, 8 அதிபதிகள் ஒண்ணு சேர்றது, 6, 7 அதிபதிகள் இல்லைன்னா 7, 8 அதிபதிகள் ஒண்ணு சேர்றது, 2, 7 அதிபதிகள் வந்து 6, 8, 12 போய் சேர்ந்த மாதிரி அமர்ந்துடுறது. இதுவும் அவங்க குடும்ப வாழ்க்கை என்பது இனிப்பதே கிடையாது. உங்களோட குடும்ப வாழ்க்கை என்பது இனிக்கிறது இல்லை. எப்போதுமே செவ்வாய் சுக்கிரன் இணைவுகள் இருந்தால், அதுலயும் குறிப்பாக 1, 2, 7, 8, 12 இருந்துச்சு அப்படின்னாச்சுன்னா, செவ்வாய் சுக்கிரன் கிரக இணைவுகள் 1, 2, 7, 8, 12 இருந்தால் அவர்களுடைய மன வாழ்க்கை என்பது இனிப்பதே இல்லை. நிறைய ஜாதகங்களை என்ன பண்ணியிருக்கோம், அனலைஸ் பண்ணியிருக்கிறோம். அனலைஸ் பண்ணி தான் அந்த ரூலையே கையில் 1, 2, 7, 8, 12 செவ்வாய் சுக்கிரன் இணைவுகள் என்பது அந்த அளவுக்கு. சார் இந்த இடத்துல 2மே கலத்திரக்காரங்க சார். பெண்ணுக்கு வந்து செவ்வாய் வந்து கலத்திரக்காரங்க, சுக்கிரன் வந்து ஆணுக்கு கலத்திரக்காரங்க. 2 கலத்திரக்காரங்க உள்ளுக்குள்ள போய் இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை? ஏன் இந்த இடத்துல 1, 2, 7, 8, 12 போய் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு அதுக்கு ரீசனா ஒரே ஒரு அழகான ஒரு பதில் உண்டு. சுக்கிரன் என்பது சுக்குலத்தை சொல்வார், செவ்வாய் என்பது ரத்தத்தை சொல்லும். சுக்கிரன் சுக்குலத்தை சொன்னாலும் பெண்களையும் குறிப்பவர். அப்போ இவங்களுக்கு பெண்களை பார்த்த மாத்திரத்துல என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னா இழகிருவானுங்க, மெழுகுவர்த்தியின் நெருப்பும் போல. பெண்களை பார்த்த மாத்திரத்துல அங்க ஒரு இலக்கம் இழகிறது. இழகிறதுனால வந்த விளைவுகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதுகளுக்கு அது அடிமையாயிருது. ரத்தம் சூடாகுது, சூடாறதுனால கேளு சந்தது. இதாங்க இங்க அர்த்தம். இது லக்கணத்தில் இருந்தால் காம எண்ணங்கள் அதிகமாகும். 2ஆம் இடத்தில் இருந்தால் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விரிசலை கொண்டு வந்து சேர்த்துரும். 7, 8 உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். 7ஆம் இடம் என்பது மறைவிடத்தை சொல்லக்கூடியது, 8ஆம் இடம் என்பது தாம்பத்திய உறுப்புகளை சொல்லக்கூடியது, 12ஆம் இடம் என்பது 2 பேரும் சேர்ந்த மாதிரி நடத்தக்கூடிய தாம்பத்திய சுகத்தை சொல்லக்கூடியது. இதுல இருந்துச்சுன்னா, இந்த 2 இணைவு இருந்துச்சுன்னா இந்த குடும்பத்துல விரிசல் வருமா வராதா நீங்களே முடிவெடுத்துடுங்க. இந்த இணைவுகள் என்பது கட்டாயம் என்ன ஒரு பிரச்சனைகளை தரக்கூடிய ஒரு அம்சங்களாகவே இருக்குது. ரைட்டுங்களா? அடுத்தல எப்போதுமே ஒருத்தரோட மன வாழ்க்கை தோல்வி அடைந்த மாதிரி வந்தாச்சு அப்படின்னாச்சுன்னா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு இடம் வந்து ஒரு 7 இடத்த நீங்க கட்டாயம் கவனிச்சே ஆகணும். 1, 2, 5, 7, 8, 9, 12. 1, 2, 5, 7,
8, 9, 12 இந்த இடங்களை நீங்க என்ன பண்ணி எடுங்க கூர்ந்து கவனிச்சிங்க அப்படின்னுச்சுன்னா அதுக்கு உண்டான ஒரு ரிசல்ட் அங்க தெரிஞ்சிடும். திருமண பொருத்தம் பார்க்கும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் லக்கணத்துல இருந்தது அப்படின்னாச்சுன்னா கௌரவத்தை சொல்லக்கூடிய சூரியன் அப்படின்னு லக்கணத்துல இருக்குது, அதுல என்ன சார் பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு மாதிரி கேட்பாங்க. ஆனா சூரியன் என்பது ஒரு பிரிவினை கிரகம் அப்படின்றத மைல்டா ஒரு நோட் பண்ணிக்கிடுங்க. இதுல 7ஆம் இடம் பாதிக்கப்பட்டு இந்த 7ஆம் இடத்தை வந்து சூரியன் உள்ளுக்குள்ள போய் நோண்டியாச்சு அப்படின்னு வச்சுன்னா பார்த்தாச்சு அப்படின்னு வச்சுன்னா இங்க பிரச்சனைகள் தீவிரமாகுது அப்படின்றது அர்த்தம். அங்க பிரச்சனைகள் தீவிரமாகுது அப்படின்றது அர்த்தமாயிரும். சரி, அப்போ இதுக்கு நம்ம எப்படி ரெமெடி கொடுக்கலாம் அப்படின்னு மாதிரி கேட்டீங்க அப்படின்னுச்சுன்னா 1, 7 அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா அதுக்கு வந்து 2, 8 அமைப்பு தான் சரியா வரும். 1, 7 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 1, 7ஆவே சேருங்க, இல்லைன்னா 2, 8ஆவே சேருங்க, தப்பு கிடையாது. ராகு கேதுக்களுக்கு 1, 2 அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா 7, 8 அமைப்பு தான் அங்க சரியா வரும். என்ன கொஞ்சம் மாத்தினாலும் வச்சுக்கலாம். ராகு இருக்கிற இடத்துல கேது இருக்கட்டும், கேது இருக்கிற இடத்துல ராகு இருக்கட்டும், அது அவங்களுக்குள்ள மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போயிருவாங்க. எப்போதுமே சூரியன் நின்ற இடங்கள், சூரியன் நின்ற இடம் பூராமே கொதிச்சுக்கிட்டு தான் இருக்குது. சூரியன் நின்ற இடம் அத்தனை 4ஆம் இடத்துல இருக்குதா சுகஸ்தானம் கொதிக்குதுன்னு அர்த்தம். லக்கணத்துல இருந்தா தலை சூடா தான் இருக்கும், தப்பே கிடையாது. எந்த இடத்துல இருக்கிறதோ 7ஆம் இடத்துல இருந்தா மனைவி கோவப்பட்ட மனைவி தான் வருவா, அதுல மாறுதலே கிடையாது. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி கொதிக்கக்கூடியதுக்கு நீங்க குளிரக்கூடிய ஒரு தன்மையில அங்க குந்தி சேர்க்கணும். இங்க லக்கணத்துல சூரியன் நடுவில் மாதிரி சொல்லும் போது 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிற மாதிரி இருந்தாலும் சேருங்க, தப்பு கிடையாது. ஆனா 7ஆம் இடத்துலயும் சூரியன் இருக்கிற மாதிரி நீங்க சேர்த்தீங்கன்னா 2 பேருக்கும் கொதிப்பாவே இருக்கும். கிரகங்களை பொறுத்த அளவுல என்ன பண்ணிக்கிடுங்கன்னா அப்படி மாறி மாறினாலும் ஆப்போசிட் சைட்ல எடுத்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. எப்போதுமே சூரியன் நின்ற இடம் கொதிக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சுன்னா சனி இருந்த இடமும் பார்த்த இடமும் கெடுக்கத்தான் செய்யும். சார் நீங்க சொல்றது வந்து என்ன இருக்குன்னா சனி இருக்கும் இடத்தை வந்து என்ன பண்ணுவாரு, வளர்த்து விடுவார்களா சார், வளர்க்கத்தான் செய்வாரு. ஆனா அதுல ஒரு பிரச்சனைகளை தருவார் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த 2, 7 என்ன இருக்குது கெட்டு போச்சு. ஆனா குரு பார்வை இருக்கு சார். குரு பார்வை இருந்தது என்னச்சா அது கெட்டு போனதான் நீங்க அர்த்தம் கிடையாது இல்ல. எந்த லக்கணம் அப்படின்றத நீங்க பொறுத்துதான் நீங்க அதை முடிவெடுக்கணும். எப்போதுமே எல்லாரும் நினைக்கிறது குரு பார்வை என்பது பிரச்சனைகளுக்கு வந்து தற்காலிக தீர்வை தரும் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க. இல்ல, தற்காலிக தீர்வுலாம் தராது. மத்தவங்க பார்வையில இருந்து அதை மறைச்சு வைக்குதுன்னு தான் அர்த்தம். 2, 7 என்ன இருக்குது சம்பந்தம் இல்ல, 2ஆம் இடமே கெட்டு போச்சு, குரு பார்வை இருக்குது. அவங்க குடும்பத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது வெளியே தெரிவதே கிடையாது, வெளியே தெரியறது இல்லைன்னு தான் அர்த்தம். 7ஆம் இடம், 7ஆம் இடத்தை வந்து குரு பார்க்கிறாரு சார், மனைவிட்ட உள்ள குறைகள் என்பது வெளியே தெரியாது. இந்த வெளியே தெரியாம மூடி மூடி மறைக்கிறது மட்டும்தான் இங்க குருவோட வேலையா இருக்கும். அதனால குரு பார்த்துருச்சு, அதனால அது வந்து என்னட்டுக்கு அதை வளர்த்துரு, தப்பான கான்செப்ட் சார். தப்பான கான்செப்ட்ல போய் என்னட்டு தப்பா போய் சிக்கிக்காங்க. இங்க பிரச்சனை என்பது கட்டாயம் பிரச்சனையாவே இருக்குமே தவிர அங்க இருந்து என்னட்டுக்கு வெளிப்பருவைக்கு தெரியாமல் வந்து மூடி மூடி மறைக்க முடியுமே தவிர மற்றபடி வேற எதுவும் என்னட்டுக்கு அங்க நடக்காது. அது பிரிவினை நோக்கி போகுதுன்னா அது பிரிவினை நோக்கி போய் தான் செய்யும். என்ன கொஞ்சம் காலம் போல என்ன இருக்குது, கொஞ்சம் காலம் தாழ்த்தி கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். கேது இறந்த இடம் அப்படின்றது எப்போதுமே ஒரு கத்திரப்பானை வச்சுட்டு வெட்டி விடுற மாதிரி தான் இருக்கும். கத்திரப்பானை வச்சு வெட்டி விடுற மாதிரி தான் இருக்கும் கேதுவோட தன்மை. சனிக்கேது இந்த இடத்துல ஒரு இடத்துல சேர்ந்துருச்சுன்னா அந்த இடம் பற்றிய ஒரு கேள்வி அப்படின்றது கட்டாயம் இருக்கத்தான் செய்யும். சனிக்கேது அமர்ந்த இடங்கள்ல ஒரு கேள்வி என்பது கட்டாயம் இருக்கும். சரி, திருமண பொருத்தம் பார்க்கும்போது சனிக்கேது இருந்த இடத்துல இருந்து ஒரு கேள்வி இருக்கும் அப்படின்னா அந்த கேள்விக்கு அதிபதி வந்து மறையலாமா அப்படின்னு மாதிரி கேட்டீங்கன்னா மறையக்கூடாது. இந்த கேள்வி என்ன அப்படின்னு வெளியே எல்லாத்துக்கும் தெரிஞ்சாதான் அதுல இருந்து நட்டுக்கும் நீங்க தப்பிக்கக்கூடிய ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. சனிக்கேது இருந்த இடம் அமர்ந்த வீட்டு அதிபதி வந்து என்ன பண்ணக்கூடாது, 6, 8, 12 மறையக்கூடாது. மறைஞ்சாச்சுனால அங்க ஒரு பிரச்சனைகள் இது வருதுன்னு தான் அர்த்தம். இதெல்லாம் மீறி சில கிரக இணைவுகளுக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்கன்னா கட்டாயம் முக்கியத்துவம் தந்தே ஆகணும். சில கிரக இணைவுகளுக்கு நீங்க முக்கியத்துவம் தந்தே ஆகணும். பொருத்தம் பார்க்கும்போது மிக ரொம்ப கவனமாக கையாளக்கூடிய ஒரு சில கிரகங்கள் இருக்குது. சூரியன் சனி இணைவு இருந்தா
அது ஆணுக்கு இருக்குதா பெண்ணுக்கு இருக்குதா அப்படின்றத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி இடுங்க அப்படின்னுச்சுன்னா பொருத்தம் போடுங்க. 1. 2, செவ்வாய் சனி சேர்ந்து பார்த்த இடங்கள். இதுல செவ்வாய் பார்த்த இடம் அப்படின்னு சொல்லும் போது தான் வீடையே பாக்குது சார், அதனால அந்த இடம் விருத்தியா தானே ஆகும். தப்பு. செவ்வாய் சனி சேர்ந்த பார்த்த இடங்கள் வந்து கட்டாயம் பாழாக தான் செய்யுது. அந்த பாழாகிறது தான் வீடா இருந்தாலும் அதையும் சேர்த்து தான் பாழாக்குது. அதனால இந்த இடத்துல விதிகளுக்கும் மீறிய ஒரு விதிவிலக்குகளாவே நீங்க இதை எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. செவ்வாய் சனி எந்த இடத்த பாக்குதோ அந்த இடத்துல கட்டாயம் ஒரு பிரச்சனை இருக்குதுன்றது அர்த்தம். செவ்வாய் ராகு கேதுக்களோட இணைஞ்சிருக்குது. பொருத்தம் போடும்போது இதையும் முக்கியமான நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விதிகளாவே இதையும் வச்சுக்கோங்க. குரு நீச அஸ்தமனம் ஆவறது. குரு நீச அஸ்தமனம் அப்படின்னு மாதிரி சொல்லும் போது அது கட்டாயம் ஒரு பிரச்சனைகளை தான் கட்டாயம் தரும். அப்போ இந்த குரு நீசம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு தகுந்த மாதிரி குரு வலுவான ஜாதகங்களை கட்டாயம் நீங்க இழைக்கணும். குரு வலுவான ஜாதகங்களை கட்டாயம் இணைச்சாகணும். இல்ல அப்படின்னு அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். புதன் சுக்கிரன் இணைவுகள் பயங்கரமான புத்திசாலிகள் சார். அவங்ககிட்ட வந்து நீங்க பேசவே முடியாது. புதன் சுக்கிரன் இணைவுகள் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் என்னத்துக்கும் ஒரு பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றது அர்த்தமாயிரும். ஆனா அவங்களை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்க. புதன் சந்திரன் சேர்க்கை இருக்குது ஒரு ஆளுக்கு அப்படின்னு மாதிரி இருந்துச்சுன்னா அந்த இணைவுகளுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன பண்ணிக்கணும், ஆப்போசிட் பார்ட்டிக்கு கட்டாயம் என்ன ஒரு சொல்யூஷன் நீங்க கொடுத்தே ஆகணும். இதெல்லாம் கவனமாக கையாளப்படக்கூடிய ஒரு கிரக இணைவுகளாகவே பார்க்கணும். சில லக்னங்களுக்கு சூரியன் செவ்வாய் இணைவுகள் இதையும் நீங்க என்ன பண்ணி எடுங்க, அடிக்கோடு போட்டுக்கிடுங்க. உதாரணத்துக்கு அப்பவே சொல்லிட்டேன், ரிஷபமும் துலாமும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இதுல சூரியன் சந்திரன் சூரியன் செவ்வாய் இணைவு இருக்குது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு சார் இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் பண்ணாது சார் அதே மாதிரிலாம் நினைக்காதீங்க. அது கட்டாயம் என்னத்துக்கு ஒரு பிரச்சனைகளை கட்டாயம் கொடுக்கும். லக்கணத்துக்கு சுவராவே இருக்கட்டும் சார், லக்கணத்துக்கு சுபராவே தான் இருக்கட்டும். அவங்க 6, 8, 12 போய் நின்று தசாக்காலம் ஏகமா நடந்துச்சுன்னா அது விவாகரத்தை நோக்கி போயிட்டே இருக்குது. அவங்களுக்கெல்லாம் இருதார யோகம்ன்றது கட்டாயம் இருக்குது. லக்கண சுபர் தான் என்னாலும் 6, 8, 12 நின்று தசாக்காலம் நடத்து ஏகமாக நடக்கும். ஆணுக்கு பெண்ணுக்கும் ஒரே தசாக்காலம் சார். சரி, இந்த ஏக தசா காலங்கள் அப்படின்றது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா நீங்க தாராபலன் பாருங்க. தாராபலன் பார்க்கும்போது 8, 9, 2 இந்த நட்சத்திரங்கள் வர பூராமே தினப்பொருத்தம் இருக்கும். ஆனா ஏக தசா காலங்கள் அதுக்கு முன்னால பின்னால பக்கத்துல வந்துகிட்டே இருக்கும். குறுகிய கால தசை அப்படின்ற மாதிரி சொல்லும் போது சூரியன் சந்திரன் செவ்வாய் கேது இந்த மாதிரி தசைகள் குறுகிய தசா காலங்கள் நடக்கும்போது இல்ல அந்த பீரியட் நடந்துச்சுன்னா குறுகிய காலத்திலேயே என்னத்துக்கும் அடுத்த ஷிஃப்டிங் போயிடும். லக்கண சுபரவே உங்களுடைய இருக்கட்டும், தப்பு கிடையாது. ஆனா 6, 8, 12 போய் நின்றுட்டு அடுத்த தசா ஒரு 6 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் 7 வருஷம் கழிச்சதுக்கு அப்புறம் தான் ஒரே தசா வருது சார் அப்படின்னு மாதிரி சொன்னீங்கன்னா அங்க ஒரு பிரச்சனையை நீங்களே உருவாக்கி கொடுக்குறீங்கன்னு தான் அர்த்தம். அதனால தற்சமயத்துல இல்ல சார் பின்னாடி தானே வருது, அது பின்னாடி பாத்துக்கலாம் அப்படி மாதிரி நினைச்சீங்கன்னா பின்னாடி எல்லாம் அங்க பார்க்க முடியாது சார். அதுக்குள்ள நமக்கு என்னத்துக்கு நம்ம தலை உருண்டுரும். ரைட்டுங்களா? அதனால லக்கண சுபர் தான் அப்படின்னு நினைச்சனாலும் 6, 8, 12 நின்று தசா காலம் ஏகமா நடந்துச்சு அப்படின்னுச்சுன்னா அது விவாகரத்தை நோக்கி போகக்கூடிய ஒரு தன்மை. ஒரு ஆணோட ஜாதகத்துல ஒரு ஆணின் ஜாதகத்துல 8ஆம் இடம் தோஷம் அப்படின்ற மாதிரி இருக்குது. 8ஆம் இடம் தோஷமான இடமாவே இருக்குது என்னச்சுன்னா அதுக்கு ஈக்குவல் வந்து எப்படி இருக்கும்னா பெண்ணின் லக்கண தோஷம் போக்கிறோம். ஆணின் 8ஆம் இட தோஷத்தை பெண்ணின் லக்கண தோஷம் போக்கிவிடும். 2 பேருக்குமே 6, 8, 12 இருக்குது. அங்க இருக்கக்கூடிய கிரகங்களும் தசாபத்தி நடத்துது அப்படின்னு அதை கொஞ்சம் கேள்விக்குறியோட பாருங்க, தப்பு கிடையாது. இதே மாதிரி ஒரு ஆணுக்கு தசா புத்திகளே 6, 8, 12 வந்து நிக்குது அப்படின்னு அந்த புத்தி காலத்தை தவிர்த்துருங்க. அந்த புத்தி காலத்தை தவிர்த்துட்டு அடுத்த புத்தியில வந்து கல்யாணம் நடத்த சொல்லுங்க, தப்பு கிடையாது. என்ன மிஞ்சி போயாச்சுன்னா ஒரு வருஷம் டிலே பண்ணுவாங்க, அவ்வளவுதான். டிலே பண்ணிட்டு போறாங்க, தப்பு கிடையாது. இந்த தசா காலங்கள்ல வந்து என்ன பண்ணக்கூடாதுன்னா அவங்களுக்குள்ளே 6, 8, 12 வர வந்துடும். அதையும் நீங்க பாத்துக்கிடுங்க, வராம பாத்துக்கிடுங்க. இதே மாதிரி நீச கிரக தசா நடத்துது. சூரியன் பாவரான லக்கணங்களுக்கு வந்து அஸ்தங்க தோஷம் தரக்கூடிய கிரகங்களோட தசை நடக்குது. அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிடுங்க. நீச கிரக தசை நடந்ததுன்னா சார் குரு நீசம் சார்
அதுக்காக 16 வருஷமா கல்யாணம் நடத்தாம இருக்க முடியுமா அப்படின்னு நடத்துங்க, தப்பு கிடையாது. கொஞ்சம் திருமண பொருத்தம் பாக்குறத கேர்ஃபுல்லா பாருங்க, அவ்வளவுதான். அந்த தோஷங்களுக்கு ஈக்குவலான ஒரு தோஷங்கள் ஜாதகங்கள்ல நீங்க மேட்ச் பண்ணுங்க. எப்போதுமே எந்த ஒரு தசா காலங்களுமே தெரியும், தசா விடுதிகளும் தசா காலங்களும் என்ன ஆயிட்டு கூட குறைஞ்ச ஒரு 7 வருஷத்துக்காக நீங்க என்ன பண்ணிடுங்க, முக்கியமா பார்த்துக்கிடுங்க. பெரும்பாலும் தசா விடுதி காலங்களை வந்து அவாய்ட் பண்ணிருங்க. ஒரு வருஷத்துல அடுத்த தசை மாறுது, ஒரு வருஷத்துல அடுத்த தசை மாறுது. அடுத்த தசை என்ன பலனை தரும் அப்படின்றது உங்களாலே நிச்சயம் சொல்ல முடியாது. எப்போதுமே தனது தசா புத்தி காலங்கள் கெடுபலனையே செய்கிறது. எல்லா ஜாதகத்திலும் உண்டதுதான். அந்த இடத்துல என்ன பண்ணிடக்கூடாது அப்படின்னு நீங்க ஒரு வருஷம் கழிச்சு வரக்கூடிய தசாவுக்கு இப்பவே ஏன் சார் நம்ம பார்த்துட்டு இருக்கணும் அப்படின்னு மாதிரி அசல் நினைச்சிடாதீங்க. பிரச்சனைகள் அங்க வந்துருது அப்படின்றது அர்த்தம். எப்போதுமே பெண்ணின் 8ஆம் இட கிரக தோஷத்தை ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம். ஆணின் 8ஆம் இட தோஷத்தை வந்து பெண்ணோட லக்கணம் பொருத்தும் மாத்தும் அப்படின்னு இருக்கும். இப்ப பெண்ணுக்கு 8ஆம் இட தோஷம் இருக்கு சார். இது வந்து எதை சார் பொருத்தம் அப்படின்னுச்சுன்னா ஆணின் 7ஆம் இடம் வந்து போய்க்கிறோம். அதை கொஞ்சம் கவனமா என்ன பண்ணி எடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ரைட்டுங்களா? அடுத்தால 4ஆம் இடம் பாவரானால் மறுதாரம் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்லுவாங்க. 4ஆம் இடம் பலமாயிருச்சுனாலே மறுதாரம் இல்லை அப்படின்னு. இந்த 4ஆம் இடம் பலமானால் அப்படிங்கும்போது அங்க இடத்துல என்ன பண்ணிக்கணும், 2 ஏழையும் நீங்க கட்டாயம் பார்த்தே ஆகணும். 2 ஏழும் பலமாக இருக்கணும், அவ்வளவுதான். இதுல மூல நூல்கள்ல சொல்லக்கூடிய ஒரு கருத்துக்களாவே ஒண்ணு சொல்றேன். 7ஆம் அதிபதி கூட 7ஆம் அதிபதி கூட 6, 8, 12 அதிபதிகள்ல எவரேனும் ஒருத்தர் சேர்ந்து 6, 8, 12 அதிபதிகள் யாரேனும் ஒருத்தர் சேர்ந்திருந்தாலும் சரி, அவங்க ஆட்சி பலமாக இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு ரொம்ப கேர்ஃபுல்லா தேடுங்க. இந்த கேர்ஃபுல்லா திருமண பொருத்தம் போடுங்க. ஏன்னா இதெல்லாம் என்ன இருக்குதுன்னா இங்க போயிட்டு இருக்கு, டைவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கிறது. 7ஆம் அதிபதியோட 6, 8 அதிபதிகள் எவனேனும் ஒருவர் இருந்து மற்ற அதிபதிகள் எவனேனும் ஒருத்தர் பார்த்தாச்சுனாலும் சார் இங்க ஆட்சி பலம் அப்படின்றது 6, 8, 12 மட்டும்தான் அப்படின்றது கிடையாது. யாராவது ஒரு ஆளு 6, 8, 12 அதிபதிகள் யாராவது ஒரு ஆளு அங்க போய் நின்றுட்டு மொட்டை கண்ணை வச்சுட்டு பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னாலும் அங்க பிரச்சனை வந்துருது அப்படின்றதான் அர்த்தம். இதே மாதிரி 7ஆம் அதிபதியோட 2, 8, 12 அதிபதிகளோ இல்லைன்னா சனிச்சந்திரன் சேர்றது. இந்த 7ஆம் அதிபதி கூட 2, 8, 12 அதிபதிகளோ இல்லைன்னா சனிச்சந்திரன் சேர்றதோ இல்லைன்னா செவ்வாய் சூரியன் ராகு கேது யாரா ஒருத்தர் போய் அங்க இடத்துல இருந்தாலும் அதை வந்து என்னாச்சுக்கும் கொஞ்சம் நோண்டக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதையும் என்ன பண்ணிக்கிற திருமண பொருத்தம் பார்க்கும்போது தான் இதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும், அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக சொல்றோம். ரைட்டுங்களா? இதெல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கிறோம், விதிகளாவே பார்த்துட்டு இருக்கிறோம். இதெல்லாம் விதிகளாவே பார்த்துட்டு இருக்கிறோம். அனுபவத்துல வந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னுச்சுன்னா 7ஆம் இடம் வர்க்கோத்தமம் ஆகக்கூடாது. 7ஆம் இடம் என்பது வர்க்கோத்தமம் ஆகக்கூடாது. வர்க்கோத்தமம் ஆயிடுச்சு அப்படின்னாச்சுன்னா அங்க தாரா 2க்கு போகுது அப்படின்றது அர்த்தமாயிரும். அதனால சார் 7ஆம் இடம் வர்க்கோத்தமன்றது ஒரு பலமான ஒரு தன்மை தரும்ல, இந்த பலமான தன்மை அப்படின்றது ஏன் சார் இந்த மாதிரி வர்க்கோத்தமம் மிச்ச கிரகங்கள் அப்படின்றது ஒரு ஒரு ரொம்ப பலமாகுது அப்படின்ற மாதிரி கணக்குல எடுத்துக்கிட்டாலும் ஒன்னை தேடி இன்னொன்னு முன்னேற்றுக்கணும், உள்ளுக்குள்ள நுழையக்கூடிய ஒரு தன்மை தந்துடும். எந்த ஒரு ஜாதகத்திலையுமே அனுபவ கருத்துக்களாக சொல்லக்கூடியதுல லக்கணத்திலிருந்து லக்கணத்துல சந்திரன், 2ல் சந்திரன், 7ல் சந்திரன், 8ல் சந்திரன், இந்த 4 விஷயங்களை நல்லா ஞாபகம் விடுங்க. லக்கணத்துல சந்திரன், 2ல சந்திரன், 7ல சந்திரன், 8ல சந்திரன், இவங்களுக்கு சந்திரன் வந்து இந்த இடங்கள்ல இருக்குது அப்படின்னாச்சுன்னா அவர்களால் எந்த விதமான தீர்க்கமான முடிவும் எடுக்க முடியாது. அவங்களுக்கு ஒரு ஆளு ஸ்க்ரூ இருந்துகிட்டே இருக்கணும். அவங்களுக்கு ஒரு தூண்டுகோல் என்பது கட்டாயம் தேவை. சார் இந்த இடத்துல என்ன இருக்குதுன்னா லக்கணத்துல சந்திரன் இருக்காரு சார், அப்பா இல்ல, அப்பா இல்ல, இவர் எந்த யார் பேச்சையும் கேட்க மாட்டாரு, அப்பா பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுத்துட்டு இருப்பாரு அப்படின்னு அப்பாவே இங்க இல்ல, பின்ன இவர் யார் பேச்சு கேட்பாரு, யார் பேச்சை இது பண்ணுவாரு, அங்க பிரச்சனை வந்தாச்சு அப்படின்றது அர்த்தமாயிரும். 2ஆம் இடத்துல அப்படின்னு சொல்லும் போது குடும்பஸ்தானத்துல சந்திரன் இருக்கும்போது குடும்பத்தை பற்றி ஒரு தெளிவான முடிவுகள் என்பதை இவர்களால் எடுக்கவே முடியாது.
ஏழ சந்திரன் அழகுதான் ஆபத்தா மாறிடும். 7ஆம் இடம் என்பது களத்தரத்தை சொல்லக்கூடியது. களத்தரம் என்பது அழகாக இருந்தால் அங்கு ஆபத்து என்பது உருவாகிறது. 8ல் சந்திரன் இதே குடும்பத்தை தான் பார்க்குவாங்க. அவர்களும் என்ன இருக்குது, தானும் குழம்பி அடுத்தவனையும் குழப்பி மொட்டை அடிக்கிறதுல முக்கால்வாசி ஆட்கள் இந்த 8ல் சந்திரன் தான். தானும் வாழ மாட்டான், தள்ளியும் பட மாட்டான்ற ஒரு தன்மையில இருக்கக்கூடிய அது பூராமே 8ல் சந்திரன். அப்போ இந்த 4 இடங்கள்ல சந்திரன் இருந்தாச்சுனாலே அங்க ஒரு கேள்விக்குறிகளை போட்டு வச்சிருங்க. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது, நம்ம பிள்ளை ஜாதகத்துல தெளிவான ஒரு தன்மை இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கிடுங்க. இதே தன்மை புதனுக்கு வரும். எப்படி சார் வரும்? லக்கணத்துல புதன் இருந்தாலும், 2ஆம் இடத்துல புதன் இருந்தாலும், 7ஆம் இடத்தில் புதன் இருந்தாலும், நீங்க 3 இடம் தான். சந்திரனுக்காக 4 இடம் சொன்னேன், புதனுக்கு 3 இடம். 1, 2, 7 இதுல புதன் இருந்தால் நீங்க கொஞ்சம் கவனமாக இந்த ஜாதகங்களை கையாளுங்கள். சார் லக்கணத்துல புதன் இருக்கிறது என்ன சார்? இவங்க தான் புத்திசாலியாச்சே. கிரிமினலா யோசிக்கக்கூடிய ஒரு மைண்ட் அவங்களுக்கு தான் உண்டு. கிரிமினலா யோசிக்கக்கூடிய இது இதனால இப்படித்தான் வரும் அப்படின்றத முன்னாலேயே என்ன பண்ணிடுவான், முடிவு எடுத்து வச்சிருவான். முடிவு எடுத்து வச்சுட்டு அதுக்கடுத்தால என்ன பண்ண, சரியான கள்ளத்தனம் நிறைந்த பாட்டிகள் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். 2ல் புதன் வாய் சாமர்த்தியம். ஆட்டை தூக்கி குட்டியில போடுறது, குட்டியை தூக்கி ஆட்டுல போடுறதெல்லாம் என்ன 2ல் புதன் இருக்கிறவங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடத்து புதன் அப்படின்றது இதே தன்மை கடத்தறதுக்கு, அவ்வளவுதான். இதே தன்மை கடத்தறதுக்கு. 8ல் புதன் ஆயுசு விருத்தி. 8ல் புதன் ஆயுசு விருத்தி. ஆனா இருக்கிற வாய் வார்த்தைகள் பூரா என்ன ஆயிட்டு இருக்கும் அப்படின்னு வல்கரான வாய் வார்த்தைகளையாவது விட்டுட்டு இருப்பாங்க. அது நம்மளால தாங்க முடியாது. சோ சந்திரனும் புதனும் மேற்கண்ட இடங்களில், அதாவது 1, 2, 7, 8 இல்ல புதன் 8ல இருக்கிறத கூட நீங்க விட்டுறலாம். 1, 2, 7ல இங்க 1, 2, 7, 8 சந்திரன் இருந்தால் அந்த ஜாதகங்களை மிக மிக கவனமாக கையாளுங்கள். அதெல்லாம் என்ன ஆயிட்டுக்குன்னா 2ஆம் தரத்துக்காக உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போகக்கூடிய ஒரு தன்மை தந்து. நிறைய உதாரண ஜாதகங்கள் தரேன், இல்லைன்னு தான் சொல்லுவேன். 7ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சனி செவ்வாய் தொடர்பு இருந்து அதுல வேற ஏதோ ஒரு பாவகிரகம் உள்ள முட்டு கொடுத்துருச்சு அப்படின்னு அவங்க ஜாதகத்துல கம்ப்ளீட்டா என்ன ஆயிட்டு இருக்கும், டிவோர்ஸ் நோக்கி போயிருது. எப்படி சார்? சனி செவ்வாய் அப்படின்றது எந்தெந்த இடத்துல இருந்தா 7ஆம் இடத்தை பார்க்கும் அப்படின்றத பாருங்க. செவ்வாய் 12ல் இருந்தால் 7 பார்க்கும். செவ்வாய் 12ல் இருந்தால் 7 பார்க்கும். லக்கணத்தில் இருந்தால் 7 பார்க்கும். லக்கணத்தில் இருந்தால் 7 பார்க்கும். 4ஆம் இடத்தில் செவ்வாய் இருந்தாலும் 7 பார்க்கும். 4ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ 1, 4, 12 இந்த 3 இடங்களில் செவ்வாய் இருக்குது. சனி எங்கெல்லாம் இருந்தா 7ஆம் இடத்தை பார்க்கும் அப்படின்றத கணக்குல. சனி 5ஆம் இடத்தில் இருந்தால் 7 பார்க்கும். லக்கணத்தில் இருந்தால் 7 பார்க்கும். 10ல் இருந்தால் 7 பார்க்கும். அப்போ சனி எங்கெல்லாம் இருக்கக்கூடாது, 5, 10 லக்கணத்துல இருக்கக்கூடாது. இந்த 3 இருந்து செவ்வாயும் இதே மாதிரி காம்பினேஷன்ல இருந்து அது 2 என்ன இருக்குது 7ல போய் இல்ல ராகு கேதுக்கள்னு உள்ளுக்குள்ள ஒவ்வொரு ஆளு உள்ளுக்குள்ள நுழைவாங்க. இவ்வளவு என்ன பண்ணிடுவாங்க, அவங்களுக்கு 3, 7, 11 தொடர்புகள்ல வரும். அங்க இருந்து வந்தாலும் சரி, இங்க இருந்து வந்தாலும் சரி, அதாவது 9ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, 5ஆம் இடத்துல இருந்தாலும் சரி, ராகு கேதுக்கள் 9, 5 இந்த இடங்கள்ல இருந்தாச்சுன்னா உள்ளுக்குள்ள நுழைஞ்சிருவாங்க. நுழைஞ்சாச்சுன்னா இது பூராமே டைவர்ஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு ஜாதகங்களாக மாறும். உங்களுக்கு எல்லாம் இருதார யோகம் என்பது கட்டாயம். யோசனை பண்ணுங்க. யோசனை பண்ணிட்டு நிறைய தீர்க்கமான ஒரு டைம்ல நிறைய இருக்குது. நிறைய இருக்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், நிறைய அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டுங்களா? இது இந்த ஜாதகங்கள்ல வச்சுட்டு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம அனலைஸ் பண்றத சொல்றோம். நவம்சத்தில் 7ல் புதன் இருந்தாலும் கவனமாக இருக்கு. நவம்சத்தில் 7ல் புதன், லக்கணத்தில் சுக்கிரன் நவம்சத்துல, அதுவும் பிரச்சனையை தரக்கூடிய ஒரு ஜாதகம் அமைப்பு. லக்கணத்தில் சுக்கிரன் நவம்சத்தில் பிரச்சனை தரக்கூடிய ஒரு அமைப்பு.
நவம்சத்தில் 7ல் புதன் பிரச்சனையை தரக்கூடிய அமைப்பு. எதுவும் என்ன இருக்குது, டைவர்ஸ் நோக்கி போகக்கூடிய ஒரு ஜாதகங்களாக மாறும். ரைட்டுங்களா? இதெல்லாம் இப்போ விதிகளாவே நிறைய சொல்லிட்டு வந்திருக்கிறேன். விதிகளாவே நிறைய சொல்லியாச்சு. இப்போ உதாரண ஜாதகங்களுக்கு போயிருவோமா? ஒரு ஆணோட ஜாதகம், டேட் ஆஃப் பர்த் சொல்றேன். 14/1/1993. 14/1/1993 வியாழக்கிழமை சாயந்தரம் 4:08 பிறந்திருக்கிறாரு. அஸ்த நட்சத்திரம் 4ஆம் பாதம். சுகரம நாம யோகத்துல பிறந்திருக்காப்ப. கிருஷ்ணபட்சம், சப்தமி திதி, பவகர்ணம். லக்கணம்னு சொல்றா இருந்தா மிதுன லக்கணம், லக்கணத்துல சுப்பம். மிதுன லக்கணம், லக்கணத்துல சுப்பம். கண்ணில குருவும் சந்திரனும். விருச்சிகத்தில் ராகு, தனுசில் புதன், மகரத்தில் சூரியன் சனி, கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் மாந்தி, ரிஷபத்தில் கேது. இது ராசி கட்டத்தோட அமைப்பு. நவம்சம் என்ன அப்படின்னாச்சுன்னா, நவம்சம் துலா லவம்சம் 2ல் புதன். நவம்ச லக்னத்துக்கு 2ல் புதன், அதாவது விருச்சிகத்துல புதன், மகரத்தில் சூரியன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சுக்கிரன், மேஷத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு சந்திரன் மாந்தி, சிம்மத்தில் சனி கேது. இது ஆணோட ஜாதகம். இவருக்கு எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே கல்யாணம் ஆச்சு. ஒரு 1.5 வருஷத்துக்கு. கிட்டத்தட்ட 93ல பிறந்தவர். ஒரு 30 வயசுலதான் அவர் என்ன பண்றாரு, 31 வயசுலதான் கல்யாணம் பண்றாரு. ஆனா கல்யாணம் ஆன உடனே என்னச்சுன்னா இங்க பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குது. ஆணோட ஜாதகத்தை பத்தி சொல்லிட்டேன். 2வது பெண்ணோட ஜாதகத்தை சொல்லிட்டு இருக்கு. பெண்ணோட ஜாதகத்துல வந்து டேட் ஆஃப் டைம் அப்படின்றது வந்து 13/10/1993. 13/10/1993. 11:50 பிறந்திருக்கிறப்பல நைட்டு, புதன்கிழமை. பிராமிய நாமயோகம், உத்தரம் 2ஆம் பாதம், கிருஷ்ணபட்ச திரையோதசி, வாணிஜ்ய கர்ணம். லக்கணம் வந்து மிதுன லக்கணம். கண்ணில சுக்கிரன் மாந்தி, சந்திரன் புதன், சூரியன். சுக்கிரன் மாந்தி, சந்திரன், சூரியன். துலாத்துல குரு, செவ்வாய், புதன். விருச்சிகத்துல ராகு, கும்பத்தில் சனி, ரிஷபத்தில் கேது. நவம்ச லக்னம் வந்து மேஷத்துல நவம்ச லக்னம். புதன் கேது நவம்சத்துல மேஷத்துல இருக்குது. சூரியன் சிம்மத்துல, துலாத்தில் சனி குரு ராகு, மகரத்தில் சந்திரன் மாந்தி, கும்பத்தில் சுக்கிரன், மீனத்தில் செவ்வாய். இது இந்த பொண்ணோட ஜாதகம். இந்த 2 பேரும் கப்புள்ஸா இருந்தவங்க. விவாகரத்தை நோக்கி போகுது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னுச்சுன்னா என்ன சார் காரணம் அப்படின்ற மாதிரி பாக்குறோம். ஆணோட ஜாதகத்தையும் பெண்ணோட ஜாதகத்தையும் பார்க்கும்போது 2 பேருக்குமே ஏக லக்கணங்கள். அது உபய லக்கணம். லக்னாதிபதி ஆணோட ஜாதகத்துல பாருங்க, லக்னாதிபதி தன்னுடைய வீட்டிற்கு நேர 7ல போய் உட்கார்ந்துருக்காரு. கரெக்டா பாதக ஸ்தானத்துல போய் உட்கார்ந்துருக்காரு லக்னாதிபதி. அப்போ இந்த இடத்துல லக்னம் என்பது ஜாதகருக்கு என்ன இருக்குது, 7ஆம் இடம் என்பது தனக்குத்தானே பாதகத்தை தேடிக்கொள்ளும் ஒரு அமைப்பாகவே வச்சுக்கலாம். 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லக்கணத்துல போய் உட்கார்ந்துருக்கு. 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் லக்கணத்துல போய் உட்கார்ந்துருக்கு. யாரெல்லாம் சார் பாப்பா? 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் சனியை பார்ப்பாரு.
சூரியன் சனியை பார்ப்பாரு, புதனை பார்க்கிறாரு. இங்க 8ஆம் இடம் என்பது அவரோட ஜாதகத்துல 8ஆம் இடம் என்பது அவருடைய ஆயுள் ஸ்தானம். ஆயுள் ஸ்தானத்துல வந்து என்ன இருக்குது? செவ்வாய், சூரியன், சனி தொடர்புகள் வந்தாச்சு. நவம்சத்துல வந்து என்ன இருக்குது அப்படின்னு மாதிரி பாத்தீங்க அப்படின்னா, நவம்ச லக்கணத்துக்கு 7ல போய் என்ன பண்றாப்ல? செவ்வாய் ஆட்சி ஆகிறாப்ல. அப்போ வந்தவ வலுத்தா, இருந்தவன் இழந்தான். வந்தவ வலுத்தா, இருந்தவன் இழந்தான். இதுதான் தன்மை. ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். புதன் என்பது 7ஆம் இடத்தில் இருந்தால் அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு அமைப்பு அப்படின்னு மாதிரி சொல்லி இருக்கிறேன். இந்த மிதுன லக்கணமாகி லக்கணாதிபதியே போய் 7ல போய் உட்கார்ந்துருக்காரு, அது ஒரு பாதகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தால பாருங்க, பெண்ணோட ஜாதகத்துல பாருங்க, அவங்களுக்கு மிதுன லக்கணம். 7ஆம் இடத்த அதிபதியான குரு நேரம் என்ன பண்ணிட்டாரு? உட்காந்துட்டாரு. எதுல? சரா ராசியான துலாத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. சார் இங்க குரு வந்து சரத்துல போய் உட்கார்ந்துருக்கலையே, பையனுக்கு பரத்துல உபயத்துல தானே போய் உட்கார்ந்து இருக்குது. நான் இல்லைன்னு சொல்லல. இங்க லக்னாதிபதியே பாதகத்துல வந்துட்டாரு அப்படின்றதுனாலதான் இது வந்து பெரிய மைனஸ் பாயிண்ட் சொல்லுவாங்க. அப்போ லக்னாதிபதி 7க்கு வந்து மிதுன லக்கணமாக இருந்து அவருக்கு போய் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னுச்சுன்னா, சரத்துல இருக்கக்கூடிய ஒரு மனைவி வந்து பொருத்தம் பார்க்கலாமா அப்படின்னுச்சுன்னா கூடாதுன்றதான் அர்த்தம். நான் அவர் ஸ்டெடியா இருந்தாலும் பொன்னாடி வந்து பிச்சுட்டு போறா அப்படின்றதுதான் இங்க அர்த்தமாயிரும். இது ஒண்ணு. ஏன்னா குரு 7ஆம் இடத்த அதிபதியான குரு இதுல போய் உட்கார்ந்துருக்காப்புல, சரா ராசியான 5ல போய் உட்கார்ந்துருக்காரு. சரி, களத்திரக்காரகன்னு சொல்லக்கூடியவர் இங்க செவ்வாய் தானே பெண்ணுக்கு. இந்த செவ்வாய் வந்து 11க்குரியவரும் தானே. அவரு எதுல போய் உட்கார்ந்துருக்காருன்னா தான் வீட பாக்குறாரு சார். 5ஆம் இடத்துல உட்காந்துட்டு சார். அப்ப குருவும் செவ்வாயும் சேர்ந்த மாதிரி தானே இருக்குது. இதனாலதான் சொன்னேன், குரு என்பது ஒரு நம்ப தகுந்த ஒரு கிரகம் அல்ல. எல்லாத்தையும் மூடி மூடி மறைக்கும். அதனால குரு பார்த்துட்டாரு. அதனால அங்க எந்தவான பிரச்சனையும் இல்ல. சார் தப்பு சார். இந்த தப்பான அபிப்பிராயத்தை வந்து நீங்க என்ன பண்ணிக்கிடுங்க, அப்படி மாற்றிக்கொள்ளுங்கள். எந்த ஒரு சுபராக இருக்கட்டும், லக்கணத்துக்கு சுபராவே இருந்து அவரு குருவாவே இருந்து அவர் பார்த்தாருனால அங்க பிரச்சனைகள் தான். இந்த பிரச்சனைகள் வெளியே தெரியறதுக்கு வேணா நாளாகுமே தவிர மற்றபடி என்ன பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அர்த்தம் ஆகாது. இவங்களோட ஜாதக அமைப்புக்கு அப்படின்னு மாதிரி சொல்லும் போது இப்போதைக்கு நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு மாதிரி பார்க்கும்போது குரு தசா புதன் புத்தி 2026 வரைக்கும் வருது. பெண்ணுக்கு வந்து ராகு தசை சுக்கிர புத்தி. அங்க குரு தசை புதன் புத்தி அப்படின்றது இந்த என்ன இருக்குது? காலப்பக்க தசை புத்தி. 12/8/2026 ஆல்ரெடி என்ன இருக்குது? ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு பிரச்சனைகள். குறைஞ்சபட்சம் என்ன இருக்கணும்? பிரச்சனைகள் கல்யாணமே அந்த பிரச்சனைக்குரிய தசையில தான் நடந்திருக்குது. பிரச்சனைக்குரிய தசையில நடந்து இந்த தசா காலங்கள் உள்ளுக்கள் நுழையும் போதே என்ன இருக்குதுன்னா அங்க பிரச்சனைகளை தந்துருச்சுன்னு தான் அர்த்தம். சரி, அப்ப இங்க ராகதசை சுக்கிர புத்தி தானே சார். இது 13/11/2028 வரைக்கும் இருக்குது இல்ல. அந்த மாதிரி கேட்டீங்கன்னா இங்க ராகதசை அப்படின்றது எதுல இருக்குன்னு பாருங்க. 6ல இருந்த தசை நடந்தது. சுக்கிரன் அங்க நீசமாய் போய் உட்கார்ந்துருக்காரு. எதுவும் கல்யாணத்தை தந்திருக்குது. 6க்கு 11ஆம் இடமாகிய 4 4ஆம் இடத்துல போய் என்ன இருக்கு? இங்க 6 4 அப்படின்றதும் இங்க வில்லங்கத்தை தான் உருவாக்குது. அப்போ பெண்ணுக்கு நடந்த கல்யாணம் நடந்த காலங்களும் பையனுக்கு திருமணம் நடந்த காலங்களும் 2 பேருக்குமே சரியில்லாத தசா புத்திகளாக இருந்து இந்த பிரச்சனையை தந்திருக்குது என்ற மாதிரி எடுத்துக்கணும். இது உதாரண ஜாதகம் நம்பர் 1. இப்போ பாருங்க, ஆல்ரெடி இன்னொரு ஜாதகம் சொல்றேன். ஒரு பெண்ணோட ஜாதகமும் ஆணோட ஜாதகம் தான். இதுவும் விவாகரத்து ஆன ஜாதகம். இதெல்லாம் என்னத்துக்கு நடந்துறதுக்கு ஆட்டோமேட்டிக்கா போயிடும் அப்படின்றதுக்காக சொல்லணும். ஒரு பெண்ணோட ஜாதகத்துல வந்து என்ன இருக்குதுன்னா 26/6/1999 பிறந்திருக்கிறாங்க. 26/6/1999 2:40 பிறந்திருக்கிறப்ப மத்தியான நேரத்துல சனிக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. ரிஷபம் சிம்மம் திதி சூன்யமாவது. சுக்ரன் யோகி சாத்திய நாம யோகத்துல பிறந்திருக்காப்புல. சுக்ரன் யோகி, குரு அவயோகி.
அனுஷம் 3ஆம் பாதம், சுக்லபட்ச திரையோதசி திதி, தைதுல கர்ணம். இவங்களுக்கு எப்ப சார் கல்யாணம் ஆச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா, கல்யாணம் ஆனதுன்றது 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிருக்குது. 10 மாசம் தான் வாழ்ந்துருக்கிறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி திருமணமா இருக்குது. 10 மாசத்துக்குள்ள என்ன இருக்குது பிரச்சனை, இவங்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்றதுதான் மைனஸ் பாயிண்ட். சரி, கட்டங்களை பார்ப்போம் அப்படின்னு மாதிரி பார்த்தாச்சுன்னா, துலா லக்னம் லக்கணத்துல சுவ்வா, துலா லக்னம் லக்கணத்துல சுவ்வா, 2ல சந்திரன், அதாவது விருச்சிகத்துல சந்திரன், மகரத்துல கேது, மேஷத்துல குருவும் சனியும், மிதனத்துல சூரியன் மாந்தி, கடகத்துல புதன் ராகு சுக்கிரன், நவம்ச லக்னம் அப்படின்னு மாதிரி பாத்தீங்கன்னா கும்பத்துல நவம்ச லக்னம் லக்கணத்துல சுக்கிரன், மேஷத்தில் மாந்தி, ரிஷபத்தில் குரு, கடகத்தில் கேது, சிம்மத்தில் புதன், கன்னியில் சனி, துலாத்தில் சந்திரன், விருச்சிகத்தில் செவ்வா, மகரத்தில் சூரியன் ராகு. இது நவம்ச கட்டம். நடப்பு தசா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா கேது தசா 28/1/2029 வரைக்கும் இருக்குது. குரு புத்தி 23/12/2026 வரைக்கும் இருக்குது. 2026 வரைக்கும் குரு புத்தி ஓடிட்டு இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் அப்படின்னுச்சுன்னா 2024 கல்யாணம் ஆயிருக்கணும். இது இருக்கட்டும், அடுத்தல பாரு. இந்த ஆணின் ஜாதகத்தை பார்ப்போம். 12/5/1996 பிறந்திருக்காப்ல. 12/5/1996 7:30 மணிக்கு பிறந்திருக்காப்ல. நைட்டு இரவு 7 மணி 7:30 மணி, ஞாயிற்றுக்கிழமை, வைதிருதி நாம யோகம், பூரட்டாதி 3ஆம் போதம், கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதி, பவகர்ணம். தனுசு மீனம் வந்து இங்க திதி சூன்யமாவது. லக்கணம் விருச்சிக லக்கணம், ஆணின் லக்கணம் விருச்சிகம். 2ல குரு மாந்தி, 2ல குரு மாந்தி, அது தனுசுல குரு மாந்தி. 4ஆம் இடத்துல சந்திரன், 4ஆம் இடத்துல சந்திரன், கும்பத்துல சந்திரன், மீனத்துல சனிக்கேது, சூரியன் செவ்வாய் மேஷத்துல, 7ல புதன், அதாவது ரிஷபத்துல புதன், 8ல சுக்கிரன், மிதுனத்தில் சுக்கிரன், 11ஆம் இடமான கன்னியில வந்து ராகு. நவம்ச லக்னம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, துலா நவம்சம், சனி மாந்தி துலாத்துல, விருச்சகத்துல சுக்கிரன் குரு, தனுசுல சூரியன், மகரத்துல புதன் கேது, மிதுனத்துல சந்திரன், கடகத்துல ராகு, சிம்மத்துல சுவ்வா. இதுதான் இந்த பையனோட ஜாதகம். கோர்ட்ல டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ரீசன் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டீங்க அப்படின்னுச்சுன்னா, இந்த பையனுக்கு ஆண்மை இல்லை அப்படின்றது அந்த பொண்ணோட குற்றச்சாட்டு. இந்த பையனுக்கு ஆண்மை இல்லை என்பது ஒரு குற்றச்சாட்டு. பையனுக்கு வந்து புதன் தசா ஓடிட்டு இருக்குது 23/9/2037 வரைக்கும். சுக்கர புத்தி 17/12/2026 வரைக்கும் இருக்குது. அப்போ இந்த புதன் தசை சுக்கர புத்தியில ஆரம்பத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு புதன் தசை சுக்கர புத்தி ஆரம்பத்துல கல்யாணம். இந்த ரெண்டுக்கும் மேட்சிங் பார்த்துருக்குறாங்க. மேட்சிங் பார்த்து என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேருமே மேட்சிங் பார்த்து தான் கல்யாணம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் என்ன இருக்குன்னா, பையனுக்கு குழந்தை இல்லை அப்படின்றது, அது வீரியத்தன்மை இல்லை அப்படின்றது ரீசன் ஆகுது. இதை முதலே கணிக்க முடியாதா? கணிச்சிருக்கலாம். எப்படி? சனிக்கேது இருந்த இடம் ஒரு கேள்வியை சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லிடும். சனிக்கேது இருந்த இடம் ஒரு கேள்வியை சொல்லும். 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்குது பையனுக்கு. சனிக்கேது 5ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அங்க ஒரு கேள்வி வந்தாச்சு, இந்த இடத்துல ஒரு குழந்தை இருக்குமா இருக்காதா கேள்வி வந்தாச்சு. அந்த வீடு கொடுத்தவங்க வந்து என்ன பண்றாப்ல அப்படின்னாச்சுன்னா, மறையக்கூடாது. லக்கணத்துக்கு 2ஆம் இடத்துல போய் ஆட்சியாகி தான் உட்கார்ந்துருக்கிறப்புல. ஆனால் கூட இருக்கிறது மாந்தி. இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி வந்து என்ன பண்ணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, நீங்க அந்த குடும்பத்துக்காக ஓடா தேஞ்சாலும் உங்களுக்கு நல்ல பேர் என்பது கிடைக்காது.
இது 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய மாந்தி தரக்கூடிய ஒரு பலன். 2ஆம் இடத்துல எப்போ எந்த ஜாதகத்தை எந்த லக்கணமா வேணாலும் இருக்கட்டும். எந்த ஜாதகமா இருந்தாலும் எந்த லக்கணமா வேணாலும் இருக்கட்டும். 2ஆம் இடத்தில் குரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அங்க பொருளாதார தட்டுப்பாடுகள் என்பது கட்டாயம் இருக்கும். அந்த பொருளாதார தட்டுப்பாடுகள் என்பது கட்டாயம் இருக்கும். சனி இருந்தா மட்டும்தான் பொருளாதாரத்துல பிரச்சனையே இருக்காது. இங்க குரு இருந்தாருன்னா அங்க பொருளாதார தேடல் என்பது கட்டாயம் இருக்கும். பெரும்பாலான அவ்வளவு சீக்கிரத்துல கிடைக்காது. எந்த ஜாதகமா வேணாலும் எடுத்துக்கிடுங்க, தப்பு கிடையாது. ஆனா இந்த ஒரு தன்மை வந்து அந்த இடத்துல தரும் அப்படின்றது அர்த்தம். இந்த ஜாதகத்துல வந்து தைரிய வீரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3ஆம் இடத்துல உள்ள சனி எங்க போய் உட்கார்ந்திருக்கு? அதுக்கு 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்தாச்சு கேதுவோட. அப்போ தைரிய வீரியம் என்பது அந்த இடத்துல ஒரு குறைவு. அடிக்கடி சொல்லக்கூடியது 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அது கட்டாயம் என்னத்துக்கும் ஒரு பிரச்சனையை தருது அப்படின்றது அர்த்தமாயிரும். இங்க 7ஆம் இடத்துல உள்ள புதன் அப்படின்றது பயங்கர புத்திசாலித்தனம். யாருக்கு கலத்தரத்தை வந்து பயங்கர புத்திசாலியா இருக்கும். நல்ல ஹாஸ்யமா பேசக்கூடிய ஒரு பொண்ணு. அப்ப பொண்ணு மேல குறை கிடையாது அப்படின்ற மாதிரி. இந்த பெண்ணோட ஜாதகத்துக்கு அடுத்தல வந்தீங்க அப்படின்னுச்சுன்னா துலா லக்கணம், லக்கணத்துல செவ்வா, லக்கணத்துல செவ்வா, 7ஆம் இடத்துல நேர் சனி, எங்க மேஷத்துல இப்ப சனி நீச்சம். சார் நீச சனிக்கு அந்த பலன் உண்டா? உண்டு. அதான் நீசத்தின் பலனை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தல என்ன வச்சுக்கும் ஒரு நல்ல பலனை தரும். எந்த ஒரு நீச கிரகமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நீச கிரகமா இருந்தாலும் நீசத்தின் பலனை தந்த பிறகு நீச பங்கத்தின் பலனை தரும். இங்க சந்திரனுக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, சந்திரனுக்கு கேத்திரத்துல இருக்கு, கோணத்துல இருக்கு, வீடு கொடுத்தவன் ஆட்சியா இருக்கிறான், உச்சமா இருக்கிறான், தான் வீடா பாக்குறான், இதெல்லாம் நீச பங்கத்தின் அறிகுறி அப்படின்னு மாதிரி இருந்துச்சுனாலும் அங்க ஒரு நீச பலனை தந்த பிறகே இடத்துல என்ன இருக்கும். அப்ப இந்த பொண்ணுக்கு 9ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் எப்படி இருக்காரு பாத்தீங்க அப்படின்னு 10ல போய் உட்கார்ந்துருக்காரு. யாருக்கு கூட இல்ல, புதன் ராகு சுக்கிரன் கூட போய் உட்கார்ந்துருக்காரு. புதன் சுக்கிரன் ராகு கூட போய் என்ன பண்ணிருக்காப்ல 9ஆம் இடத்து அதிபதி உட்கார்ந்துருக்காரு. லக்கணத்துக்கு பாதக அதிபதியான சூரியன் வந்து 9ல போய் உட்கார்ந்துருக்காரு. லக்கணத்துக்கு துலா லக்கணத்துக்கு பாதக அதிபதியான சூரியன் என்ன பண்றாரு? அதுக்கு லாபஸ்தானத்துல போய் உட்கார்ந்து. அப்ப 2ஆம் திருமணம் என்பது இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு கேள்விக்குரியதான் உருவாக்கும். ஏன்னா 4 இடங்கள்ல வந்து எப்போதுமே ஒரு பிரிவினை தரக்கூடிய ஒரு இடம். அட்லீஸ்ட் என்ன ஆயிட்டுக்கணும், ஒரு ஃபாரின் மாப்பிள்ளை இல்லைன்னா வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய மாப்பிள்ளை, அப்பப்போ வந்து போற மாப்பிள்ளைகள், இதெல்லாம் என்ன பண்ணிக்கலாம் 4-10 கான்செப்ட் சொல்லும். ஏன் சார் இதை எப்படி சொல்றீங்க? 4ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்துக்கு 12ஆம் இடம் மாறுகிறது. அப்போ வெளியூர்ல தான் போய் வேலை பார்க்கும். 10ஆம் இடம் என்பது லாபஸ்தானத்துக்கு 12ஆக மாறும். அப்ப என்னத்துக்கு ஆசைப்பட்டது உடனே கிடைக்குமானா அங்க கிடைக்காதுன்னு அர்த்தம். அப்போ இந்த 4-10 இடங்கள் என்பது எப்போதுமே என்னாச்சுக்கும் ஒரு பிரச்சனைகளுக்கு உரிய இடம் தான். இது பிரிவினையை நோக்கி தரக்கூடிய ஒரு அம்சம் தான். இல்லைன்னு மறுக்க முடியாது. மறுக்கக்கூடிய லெவல்ல நீங்க வர்றீங்க அப்படின்னுச்சுன்னா பையன் வெளியூர்லயாவது போய் வேலை பார்க்கணும். அப்படி இந்த மாதிரி இடங்கள் அந்த மாதிரி மாப்பிள்ளை தான் இந்த பொண்ணுக்கு செட் ஆகும். இந்த ஒரு அமைப்புல முதலே பார்த்திருந்தாங்கன்னா நல்லா இருக்கும். இந்த பொண்ணுக்கு அடுத்த ஒரு அம்சம் நவம்ச லக்கணத்தில் சுக்கிரன் காரக பவனாஸ்தியம். அப்போ முதல் திருமணம் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி இருந்தது. முதல் திருமணம் என்பது ஃபெயிலியரை தரக்கூடிய ஒரு அம்சம். இங்க வேற ஏதாவது கிரகங்கள் எதுவும் பாக்குதா வைக்குதா அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு கிரகம் பார்க்கல. குரு மட்டும் தான் கூட உட்கார்ந்துருக்காரு. குரு கூட இருந்தாலும் இந்த பிரச்சனைகளை வெளியே தெரிய விடாம பார்த்துட்டு இருக்கிறாரு. அவரால் பண்ண முடியல. காரணம் இந்த குரு புத்தி நடப்பு காலங்கள் அப்படின்றது வெளியே கொஞ்சமா தெரியுது. 23/12/2026 குழந்தை கான்செப்ட் வரும்போது இந்த பொண்ணுக்கு வெளியே தெரியுது. சார் இதெல்லாம் பொருத்தம் பார்க்கும் போதே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அவாய்ட் பண்ணிருக்கலாமே. பண்ணிருக்கலாம், யார் இல்லைன்னா. ஆனாலும் பிரச்சனைகள் என்பது நீங்கள் தகுந்த ஒரு ஜோதிடரை நாடினால் மட்டுமே கிடைக்குமே தவிர வேற எதுவும் கிடைக்காது. விதி வலியது. நான் ஆணையை தூக்கி பூனை ஆக்கிருவேன், பூனை தூக்கி ஆணை ஆக்கிருவேன். அதெல்லாம் ஒரு பக்கத்துல இருக்கட்டும் சார். எது நடக்கிறதோ அது நன்றாகவே நடக்கிறது அப்படின்றதுதான் கீதையோட சாராம்சம். அதுதான் கீதையோட சாராம்சம். திருமண விஷயங்கள்லயே இப்படித்தான் இருக்கும். இவனுக்கு என்னதான் இப்படித்தான் இந்த மாதிரி ஒரு விதிக்கப்பட்டதாக இருந்தால் திருமண பொருத்தம் பார்ப்பது என்பது அதுல இருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கலாமே தவிர முழுக்க முழுக்க உங்கள் தலையெழுத்தை யாராலும் மாற்றிக்கொள்ள முடியாது.
சார் சோசியரா இருந்துட்டு இந்த மாதிரி சொல்றீங்களா? ஆமா சார். ஜோதிடன் என்பது அனுமானிப்பவனை தவிர தீர்மானிப்பவன் கிடையாது. என்னோட ஆணித்தரமான நம்பிக்கை அதுதான். நாங்கள் தீர்மானிப்பதில்லை, அனுமானிக்க மட்டுமே செய்கிறோம். அனுமானத்தின் பேரில் சிற்சில தவறுகள் என்பது கட்டாயம் வரலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. மனுஷன் தானையா, நாங்க தெய்வம் கிடையாது. இருந்தாலும் செய்வன திருந்த செய்ய அப்படின்றதுனால கூட கொஞ்சம் என்ன பண்ணிக்கலாம், தெளிவாக பார்த்து கொள்ளலாம். அது மட்டும்தான் எங்களால பண்ண முடியும். ரைட்டுங்களா? இன்னும் நிறைய உதாரண ஜாதகங்கள் வேணும் அப்படின்றவங்க இன்பாக்ஸ் வாங்க, வேணாலும் தரேன். இல்ல இங்கேயே நீங்க சொல்லுங்க சார் அப்படின்னீங்கன்னா மொத்தமா என்ன பண்ணிக்கிறேன், ஒவ்வொரு டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்றேன், குறிக்கணும்னா குறிச்சுக்கிடுங்க. ரைட்டுங்களா? எப்பா போதுமாப்பா? தனியா இன்னும் புலம்பிட்டு மாதிரி இருக்கனே. ஹலோ. ஐயா வணக்கம். அப்படியெல்லாம் இல்லைங்க ஐயா, எல்லாருமே கவனிச்சிட்டு இருக்காங்க. எல்லார்ட்டையும் நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம் இல்லையா, எல்லாரும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க அப்படின்னு. நீங்க வந்து ஒரு 10 கொடுத்தீங்கனாலே அது நாங்க யோசிச்சு அடுத்ததுக்கு வர்றதுக்குள்ளார நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2-3 பேஜுக்கு எழுதுற அளவுக்கு அந்த ரூல்ஸ் மட்டுமே, சூட்சும ரூல்ஸ் மட்டுமே நீங்க அவ்வளவு கொடுத்துருக்கீங்க ஐயா. அதெல்லாம் அவங்க யோசிச்சு அடுத்து நீங்க உதாரண ஜாதகத்துக்கு வரப்ப கொண்டு வர்றதுக்காக எல்லாரும் ஒரு யோசனையில இருக்காங்க ஐயா. வேற ஒண்ணும் இல்ல, அவங்க பயங்கர யோசனை உண்டாக்கிட்டேன் என்ன? கண்டிப்பாங்க ஐயா. ஏன்னா அவ்வளோ கொடுத்துருக்கீங்க. அதாவது 2வது திருமணம்னாலே கொஞ்சம் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்க. இதுக்கு நம்மளுக்கு கிடைக்குமா? கிடைக்காதா? இல்ல என்ன பிரச்சனைனால வந்திருக்கோம்? ஏன் 2வது திருமணம் போகணும்? இந்த மாதிரி பல விஷயங்கள் யோசிச்சுட்டு இருந்திருப்பாங்கய்யா. நீங்க குடுத்திருக்க அந்த ரூல்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க பார்க்கணும்னால கண்டிப்பா 1 வாரமாவது அவங்களுக்கு டைம் வேணுங்கய்யா. ஏன்னா ஒவ்வொரு ரூலும் அவங்க வந்து நீங்க குடுத்த இந்த 2 உதாரண ஜாதகத்துக்கு போட்டு பார்த்தாங்கனாலே, அவங்க அவ்ளோ விஷயங்கள் வந்து சுலபமா தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க வந்து ரூல்ஸ் குடுத்திருக்கீங்கய்யா. ரொம்ப நன்றிங்க. விவாகரத்து போன ஜாதகங்களே 25 ஜாதகங்கள் வச்சிருக்கேன். இப்போ அட்ட டைம்ல நான் உங்களுக்கு கொடுக்கலாம்னுட்டு. ஆனா டைம் வந்து நமக்கு என்ன ஆயிட்டு இன்னும் இழுத்துக்கிட்டே போகும். ஒரு நாள் ஃபுல் கிளாஸ் போட சொல்லுங்க, வேணா போட்டுருவோம். என்ன? கண்டிப்பாங்க ஐயா. நான் ஐயா கிட்ட இத பத்தி பேசுறேங்கய்யா. ஒரு 1 டே கிளாஸ் மாரி வச்சுட்டு மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒவ்வொரு ஜாதகமும் போட்டு இந்த ரூல்ஸ் இல்லாம இன்னும் நீங்க எப்படி கண்டிப்பா பேசுறப்ப அதிக ரூல்ஸ் தருவீங்க. ஒவ்வொன்னா நம்ம பார்த்துட்டே வந்து கண்டிப்பா பண்றதுக்கு உண்டான ஏற்பாடு ஐயா கிட்ட நான் பேசுறேங்கய்யா. யாருக்கு கேள்வி இருக்குங்களா? ஐயா கிட்ட ஏதாவது சந்தேகங்கள் கேட்கணும்னா நீங்க கேட்கலாம். டைம் ஆயிடுச்சுல்ல என்ன? ஆமாங்க ஐயா. டைம் ஆயிடுச்சுங்கய்யா. ஏன்னா ஒருவேளை சீக்கிரத்திலே முடிச்சிட்டோம் அப்படின்னு மாதிரி நினைச்சேன். வேற இல்லைங்கய்யா, நம்ம இதுக்கு மேலயும் நம்ம சொல்லணும்னாலும் சொல்லலாம். இல்ல இந்த 2 ஆய்வுக்கு அடுத்து நீங்க இன்னும் ஆய்வு சொல்ல சொல்ல அது டைம் எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் பரவால்ல. நம்ம கண்டிப்பா இன்னொரு சந்தர்ப்பத்துல கண்டிப்பா இன்னும் அதிகமான விஷயங்கள தரலாங்க ஐயா. ரைட். யாருக்கும் சந்தேகம் இல்லன்னு நினைக்கிறேங்கய்யா. அப்படி சந்தேகம் இருக்கவங்க உங்கள கான்டாக்ட் பண்ண சொல்லலாமாங்க ஐயா? உங்களுடைய நம்பர் தாராளமா எல்லாத்துக்கும் என்ன பண்ணிக்கலாம். தாராளமா கால் பண்ண சொல்லலாம், தப்பு கிடையாது. உங்களோட நம்பர் மட்டும் கொஞ்சம் சொல்றீங்கய்யா, எல்லாரும் குறிச்சுக்குவாங்க. ரைட்டுமா. 99 44 97 49 51. எல்லாரும் நோட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 99 44 97 49 51. எல்லாரும் நோட் பண்ணி உங்களுக்கு இந்த 2வது திருமணம் பற்றி மட்டும் இருந்தா மட்டும் இல்ல, ஐயா கிட்ட நீங்க என்ன டவுட்ஸ் இருக்கோ நீங்க கேட்டு அந்த சூட்சுமங்களையும் கேட்டு வாங்கிக்கோங்க. உங்களுடைய டவுட்ஸ் எல்லாருமே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. நன்றிங்க ஐயா. ரொம்ப அருமையா நெறைய சூட்சும விதிகள் நீங்க குடுத்திருக்கீங்க. கண்டிப்பா இது வந்து நம்மளுடைய ஸ்டார் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவில ஒரு ரெக்கார்டட் செஷனாவே இருக்கும். எல்லாரும் திரும்ப ஒரு தடவ போட்டு நீங்க வந்து ஒவ்வொன்னா நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஏதாவது நீங்க மிஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. டவுட்ஸ் இருந்ததுன்னா ஐயா நம்பர் குடுத்திருக்காங்க. கண்டிப்பா நீங்க ஐயாவ கான்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். அடுத்து நீங்க உங்க வீட்லயோ, இல்ல உங்களுடைய நண்பர்களோ யாராவது திருமணம் சார்ந்த விஷயங்களுக்காக வெயிட் பண்றாங்க. இல்ல இந்த மாரி பிரச்சனைகள் உங்களுக்கு நெறைய இருக்கு அப்படின்னு நெனச்சாங்கன்னா, கண்டிப்பா ஐயாவோட நம்பர குடுங்க. ஐயா அவங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பா நல்லதையே நடத்தி வைப்பாங்க. நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. ஒவ்வொரு வாரமும் சொல்லுங்க ஐயா. இந்த சந்தர்ப்பத்தை தந்த மணிகண்டராஜ் அண்ட் முத்துப்பாண்டி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தேங்க்ஸ் முத்துப்பாண்டி. அண்ணா கொஞ்சம் வெளிய போயிருக்காங்கன்னு நினைக்கிறேங்க ஐயா. ரைட்டுமா. மெசேஜ் கன்வே பண்ணிடுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா.
உங்களுடைய ஒரு ரொம்ப பிஸியான ஷெட்யூல்ல எங்களுக்காக ஒரு டைம் ஒதுக்கி எங்களுக்காக இவ்வளவு ரூல்ஸ் கொடுக்கணும்னு நீங்க எடுத்துட்டு வந்திருந்தீங்க இல்லைங்கய்யா. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. இது மாதிரி நீங்க அடுத்து வரப்போற காலங்கள்லயும் இன்னும் டிஃப்ரெண்டான டாபிக்ஸ்ல கண்டிப்பா அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு நிறைய சூட்சும விஷயங்கள் சொல்லுவீங்கன்னு நாங்க ரொம்ப நம்புறோங்கய்யா. தேங்க்யூங்கய்யா. வாரம் வாரம் தேங்க்யூங்கய்யா. வாரம் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி சிறந்த ஜாம்பவான்களுடைய விஷயங்களை கருத்துக்களை பரிமாறுறதுக்காகவும் அவங்களுடைய சூட்சும விதிகளை தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் இந்த ஏற்பாடை பண்ணி கொடுத்துட்டு இருக்க புதன்கிழமை நடந்துட்டு இருக்க வார ஆரவாரத்தை நம்மளுடைய குருநாதர் டாக்டர் MKR ஐயா அவர்கள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் அப்படிங்கிற தாரக மந்திரம் மூலமா நம்மளுக்காக வாரம் புதன்கிழமை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியோட நிறுவனர் முத்துப்பாண்டி அண்ணா அவர்களும் நம்மளுக்கு ஒரு வாரம் கூட இந்த வாரம் நம்மளால முடியாதுன்னு சொல்லாம எல்லா வாரத்திலயுமே வந்து டெலிகாஸ்ட் எங்க இருந்தாலும் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கலாம். அதே மாதிரி முக்கியமா நேயர்களான உங்களுக்கு, நீங்க இல்லாம இந்த அளவுக்கு இந்த ப்ரோக்ராமை நாங்க சக்சஸ் பண்ணிருக்க முடியாது. சோ அதுக்காக உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகள். இது போக நம்மளுடைய DSJVல என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னா, நம்ம ஆப் பத்தி போன வாரம் கூட நம்ம பேசியிருந்தோம். நம்ம தர்மசாஸ்தா ஆப் வந்துட்டு ஒரு அப்கிரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுல என்ன ரீசெண்ட் அப்டேட் இருக்குன்னா, இப்ப வந்து அடுத்த ஒரு மாசத்துல நம்மளுக்கு வந்து இங்கிலீஷ் வெர்ஷன், அதாவது ஆங்கிலத்துல நம்ம ஆப்பை வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கோம். இது போக 2-3 லாங்குவேஜஸும் இனி பின்னாடி வரப்போற காலங்கள்ல வரப்போகுது. அதே மாதிரி இப்ப நாள் வரைக்கும் நம்ம வந்து ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ்லயோ, அதாவது அந்த டேப்ல இல்ல மொபைல்ல ஆண்ட்ராய்டு இருக்கிறதுல மட்டும்தான் நம்ம வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா இனி வர ஒரு 6 மாசமோ இல்ல ஒரு கூடிய விரைவில் வந்து நம்மளுக்கு என்ன நடக்க போகுதுன்னா, லேப்டாப்ல சிஸ்டம்ல இந்த PC யூஸ் பண்றோம் இல்லையா, அதுலயே வந்து நம்மளுடைய ஆப் இன்ஸ்டால் பண்றதுக்கு உண்டான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு இருக்கு. அதே மாதிரி DSJV மேட்ரிமோனி, இது ஒரு இலவச திருமண சேவை மையம்ங்கிற மாதிரி. என்னன்னா நம்ம வந்து ரெஜிஸ்டர் பண்றது, அதாவது நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ இல்ல நம்மளுடைய குழந்தைகளுக்கோ இல்ல உங்களுக்கே கூட நீங்க திருமணத்துக்காக தேடிட்டு இருக்கீங்க, மணமகன் மணமகள் தேடுறீங்க அப்படின்னா நீங்க இலவசமா இந்த நம்மளுடைய DSJV மேட்ரிமோனில பதிவு செஞ்சுக்கலாம். அதோட லிங்க்ஸ், அந்த ஆப் டீடைல்ஸை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நீங்க நம்மளுடைய தர்மசாஸ்தா நிர்வாக குழு உறுப்பினர் சௌமியா மேம கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய நம்பர் சொல்றேன், நீங்க அதை நோட் பண்ணிக்கோங்க. அவங்க நம்பர் 7305731547. திரும்ப சொல்றேன், 7305731547. இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி DSJV ஆப் மற்றும் DSJV மேட்ரிமோனி பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. இந்த வாரம் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்காக இருக்கேன். என்னன்னா, வர சனிக்கிழமை சென்னையில அம்பத்தூர் அப்படிங்கிற ஏரியால ஆன்மீக சமாஜம் சத்சங்கம் ட்ரஸ்ட்ங்கிறதுல நம்மளுடைய தர்மசாஸ்தாவுடைய 57வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் நடக்க இருக்கு. இதுல ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள், ஜாம்பவான்கள் யாரா இருந்தாலும் அனைவருக்கும் அனுமதி இலவசம். எல்லாரும் வந்து அந்த கருத்தரங்கத்துல கலந்துக்கோங்க. நிறைய அனுபவங்களை, ஜோதிட விஷயங்களை தெரிஞ்சுக்கோங்க. அனைவரும் வந்து கலந்துக்கிட்டு அவங்களுடைய அனுபவங்களையும் உண்டான வாய்ப்புகளும் கொடுக்கறதுக்காக இருக்காங்க. இந்த கருத்தரங்கத்துல ஜாயின் பண்ணிக்கணும்னா நீங்க சிவபூங்கோதை அம்மா, அவங்கதான் சென்னை மாவட்டத்துடைய தலைவரா இருக்காங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுடைய நம்பர் என்னன்னா 9962190340. திரும்ப சொல்றேன், 9962190340. இந்த வார சனிக்கிழமை எல்லாரும் வந்து ஒரு புது அனுபவத்தை நம்ம கருத்தரங்கத்துல வந்து வாங்கிக்கோங்க. நீங்களும் வந்து ஒரு நல்ல அனுபவத்தை பெற்றுக்கோங்க. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். நன்றிங்க ஐயா. அனைவருக்கும் நன்றி. அடுத்த வாரம் நம்ம இன்னொரு ஜாம்பவானோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. நன்றிங்க ஐயா.